ஓம் சாந்தி 4/12/2024 காலை மேலி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுமன். சிவத்தந்தை பிரம்மா தந்தை உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாட எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள் மிக கவனமா ஆத்ம அபிமானி நிலையிலிருந்து அந்த உங்களையே நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, அனைத்திற்கும் ஆதாரமே நினைவாகும். நேற்று சொன்னாரு, நினைவுல நீங்க கவனக்குறைவா இருக்காதுன்னுட்டு. இன்னைக்கு சொல்றாரு, அனைத்துக்கும் ஆதாரமே பாபா நினைக்கிறது தான் நினைவாகும். நினைவினால் தான் நீங்கள் இனிமையாக மாறுவீர்கள். பாபா நினைக்கதான் நம்ம அந்த தெய்வீக குணங்கள் நிரம்பி தேவதையாகவே இனிமையாகவே இங்கேயே மாற முடிகின்றாரு. இந்த நினைவில் தான் மாயாவின் எத்தமே நடக்கிறது. ஆனா நினைக்க விடாம இந்த மாயா பண்ணதுன்றாரு. கேள்வி, நாடகத்தில் எந்த ரகசியம் மிகவும் சிந்திக்கத்தக்கதாக இருக்கிறது? அதை குழந்தைகளாகி நீங்கள் தான் அறிகின்றீர்கள். இந்த நாடகத்துல ரகசியம் இருக்குது. எந்த ரகசியம்? அது மிக சிந்திக்கத்தக்கதா இருக்குது. அது நமக்கு தான் தெரியும். பதில், நாடகத்தில் ஒரே பாகத்தை 2 முறை நடிக்க முடியாது என நீங்கள் அறிந்தீர்கள். பாபா சொல்றாரு, ஒரே பாட்டை நம்மளால 2 தடவை நடிக்க முடியாது. இப்ப தேவதையா நடிச்சிருக்கிறோம்னா அந்த தேவதையா திரும்ப திரும்ப நம்ம அதே கல்பத்துல திரும்ப நடிக்க முடியாது. இப்ப நம்ம இந்த ரோல் பிளே பண்றோம்னா திரும்ப இதே பாட்டை இதே முகத்தோட இதே உடம்போட திரும்ப நம்மளால நடிக்க முடியாது. ஒரு பாகத்தை ஒரு தடவை தான் நடிக்க முடியும். ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, எல்லாமே கடந்து போனதுதான், எதுவுமே திரும்ப வராது. ஒன்ஸ் அப்படியே பிளே ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், நம்மளால நிறுத்தவும் முடியாது. என்ன பார்ட் நம்ம நடிக்கிறோமோ அதை தான் நம்மளால நடிக்க முடியும். முழு உலகத்திலும் என்னென்ன பாகம் நடக்கிறதோ அது ஒன்றை விட மற்றொன்று புதியதாகின்றது. சத்தியுகத்திலிருந்து இதுவரை எப்படி நாட்கள் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் சிந்திக்கிறீர்கள். இப்ப நம்ம எண்ணங்களால யோசிக்கிறோம். பாருங்களேன், எப்படி இந்த பூமி சொர்க்கமா இருந்தது, இப்ப அதே பூமி இப்ப எப்படி மாறி இருக்குது, நாட்கள் எப்படி மாறிட்டு இருக்குதுன்றத நம்ம சிந்திக்கிறோம். அனைத்து செயல்பாடுகளும் மாறிக்கொண்டிருக்கிறது. பாபா சொல்றாரு, தேவதையா இருக்கும்போது ஒரு மாதிரி இருந்தாங்க. அப்புறம் உலகம் கொஞ்சம் கொஞ்சமா மாறினோடனே துவாபர யுகத்துல ராஜாக்கள்லாம் வாழ்ந்தாங்க. அவங்க எல்லாருமே ட்ரெஸ், முக பாவனை எல்லாமே வேற மாதிரி இருந்தது. இப்ப பாருங்க, கலியுகத்துல எல்லாமே வேற மாதிரி இருக்குது. இதெல்லாம் சிந்திக்கிறீங்க நீங்க தான்றாரு. ஆத்மாவில் 5000 வருடங்களின் செயல்பாடுகளின் பதிவுகளே நிறைந்திருக்குதுன்றாரு. இதே ஆத்மா தான் 5000 வருஷமா நடிச்சிருக்குது, வேற வேற உடல் எடுத்து நடிக்குது. அதோட செயல்பாடோட பதிவு எல்லாம் ஆத்மால இருக்குன்றாரு. நம்ம துவாபர யுகத்துல நடிக்கும் போது எந்த மாதிரி நடிச்சோம் அதெல்லாம் கூட நம்ம ஆத்மால பதிவு இருக்குன்றாரு. அது ஒருபோதும் மாறாது. ஆத்மால இருக்கிறது எதுவுமே மாறாதுன்றாரு. இந்த சிறிய விஷயம் குழந்தைகளாகிய உங்களை தவிர வேற யாருடைய புத்தியிலுமே வராதுன்றாரு. இதெல்லாம் நம்ம தான் ஞான சிந்தனை பண்ணி நம்ம தான் செஞ்சுக்கணும். மற்றவங்க யாருமே இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அதாவது இப்ப வாழறதா வாழ்க்கை, இதுதான் நம்ம அப்படியே நெஜம்னுட்டு நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம நிறைய வாழ்ந்து வந்திருக்கிறோம், நிறைய ரோல் பிளே பண்ணியிருக்கோன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, வெளி உலகத்தினருக்கு தெரியாது. ஓம் சாந்தி. இனிமேல இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களுடைய எதிர்கால புருஷோத்தம முகம், புருஷோத்தம உடலை பார்க்கிறீர்களா? பாபா கேக்குறாரு. இப்போ நீங்க உங்க எதிர்காலம், இந்த சரீரத்தை விட இந்த சரீரம் போயிடும், அதுக்கப்புறம் ஆத்மா நீங்க போயிட்டு சொர்க்கத்துல புது சரீரம் எடுக்க போறீங்களே, அந்த எதிர்கால புது சரீரங்கள்ல புருஷோத்தம சரீரம், அதோடைய முகம் மற்றும் உடலை பாக்குறீங்களா அப்படின்ட்டு பாபா நம்மள கேக்குறாரு. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகள் கேக்குறாரு. இது புருஷோத்தம சங்கமிகம் அல்லவா? நாம் மீண்டும் புது உலகம் சத்தியுகத்தில் இவர்களுடைய லட்சுமி நாராயண் வம்சாவளியில் செல்வோம். இப்ப புருஷோத்தம சங்கமிகம், இங்க நம்ம ஆத்மா மாறி நம்ம புது உலகத்துக்கு போக போறோம். அங்க சொர்க்கத்துல லட்சுமி நாராயணனுடைய வம்சாவளிக்கு போவோம். அதற்கு சுகதாமம் என்று பெயர் என நீங்கள் உணர்கிறீர்கள். பாபா சொல்றாரு, அது சொர்க்கம்ட்டு சுகதாமம்ட்டு நீங்க உணர்றீங்க. அங்க சுகம் மட்டுமே இருக்கும். அங்கே செல்வதற்காக இப்போது நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க, புருஷோத்தமங்களாக ஆகிட்டு இருக்கிறீங்க. உட்கார்ந்தபடியே இந்த எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கேன். பாபா சொல்றாரு, சாதாரணமா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு வேலை செஞ்சிருக்கும் போதே இந்த எண்ணம் ஓடணும்ன்றாரு மனசுக்குள்ளார. நான் அடுத்த சொர்க்கத்துக்கு போக போறேன், லட்சுமி நாராயணோட ராஜ்யத்துல நான் போறேன், வம்சாவளியா ஆக போறேன், இதெல்லாம் புத்தியில ஓடணும்ன்றாரு. நாளை நாம் இவ்வாறு மாறுவோம் என மாணவர்கள் படிக்கும்போது அவர்களின் புத்தியில் நிச்சயமாக இருக்கும். இந்த டாக்டர் படிக்கிறாங்க, இன்ஜினியர் படிக்கிறாங்கன்னா, நாளைக்கு நான் டாக்டர் ஆவேன், ஸ்டெத்தஸ்கோப் எல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பேன், பேஷண்ட் எல்லாம் நான் பார்ப்பேன் அப்படின்னு அவங்களுக்கு தோணும் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு ஓடணும்ன்றாரு. அவ்வாறே நீங்களும் இங்கே அமரும் போது நாம் விஷ்ணுவின் ராஜ்யத்தில் செல்வம் என அறிகிறீர்கள். உங்களுடைய புத்தி இப்போது அலௌகீகமாக இருக்கிறது. இப்ப நம்ம புத்தி எப்படி இருக்குது? உலகத்தெல்லாம் தாண்டி இருக்குது இல்லையா? எங்கேயோ நம்ம அடுத்த உலகத்துக்கே போயிட்டு வரோம். வேறு எந்த மனிதர்களின் புத்தியிலும் இந்த விஷயங்கள் மகிழ்ச்சி தருவதாகவே இருக்காது. நீங்க மத்தவங்கள்ட்ட போய் சொல்லுங்களேன்,
யாருமே நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் கேட்டா கூட அவங்களுக்கு மகிழ்ச்சியெல்லாம் வராது. இது பொதுவான சத்சங்கமே அல்ல. பாபா சொல்றாரு சாதாரண சத்சங்கம், இந்த பக்தியில எல்லாம் நடத்துறாங்களே அந்த மாதிரி சத்சங்கமே கிடையாது இது. இங்க அமரும் போது சத்தியமான தந்தை சிவனே வந்து யாரை நீங்க சிவன்ட்டு அழைக்கிறோமோ அவருடைய சங்கத்தில் அமர்ந்திருக்கிறோம் என உணர்கிறீர்கள். யாரை நம்ம சிவன் சொல்லி கோயிலுக்கு போய் லிங்க வடிவுல வழிபட்டோமோ அவரு கூடவே நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம்ன்றதை நீங்க உணர்ந்திருக்கிறீங்க. சிவபாபா தான் படைக்கக்கூடியவரா இருக்கிறார். அவரே தான் இந்த படைப்பின் முதல் இடைக்கடலை அறிவார். சிவபாபா தான் உலகத்தையே படைக்கக்கூடியவர். அவரே தான் வந்து இந்த படைப்பின் இந்த உலகத்தினுடைய முதல் இடைக்கடை எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கிறார். அவரே இந்த ஞானத்தையும் கொடுக்கிறார். நேற்றைய விஷயத்தை சொல்வதை போல சொல்றார். அவர் பாருங்க, நேத்து நடந்தது இன்னைக்கு இது அவருக்கு சாதாரணமா இருக்குது. இந்த உலகத்துல வாழ்ந்தது போனது எல்லாமே அவருக்கு ஈஸியா இருக்கு. நேத்து நீங்க தேவதையா இருந்தீங்க, இன்னைக்கு இப்படி ஆயிட்டீங்கன்றாரு. இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் நாம் இங்கேயே ஆடையை புதுப்பித்துக் கொள்வதற்காக, அதாவது இந்த உடலை தெய்வீக உடலாக மாற்றுவதற்காக வந்திருக்கிறோம் என்பது நினைவிருக்கும் அல்லவா. இப்ப சென்டருக்கு போறோம்னா நமக்கு என்ன ஞாபகம் இருக்குது, இந்த உடல் இருக்கு இல்லையா, அது ஆடைன்னு சொல்றாரு. இந்த ஆடையை மாத்துறதுக்காக, புதுப்பிச்சு கொள்வதற்காக, தெய்வீக உடலா மாத்துறதுக்கு வந்திருக்கும். அதாவது மனுஷன் வந்து தேவதையா மாத்துறத நீங்க வந்து அந்த ஆடையா சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படிலாம் நம்மள வந்து என்ன பண்றாருன்னா புத்தியை மாத்துறாரு. இந்த உடல் மேல இருக்கிற பற்று போகணும் இல்லையா. ஏன்னா நம்ம தான் இந்த உடல் நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால இந்த உடல் வேணாம், இது ஒரு தம பிரதான உடல், அதனால இதுல இருந்து புத்தியை எடுக்கிறாரு பாபா. இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி நம்ம முரளியை சொல்லி சொல்லி மாத்துறாரு. இது நம்முடைய தம பிரதானமான பழைய உடல் என ஆத்மா கூறுகிறது. இப்ப ஆத்மா சொல்லுது இல்லையா, இது என்னங்க உடம்பு, இது ஒரே ஃபர்ஸ்ட் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது நோய், இதை வச்சுக்கிட்டு கடுப்பா இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க வெளி உலகத்துல. அந்த மாதிரி உடம்ப பத்தியே புலம்புவாங்க. அதுவே தெரியும் ஆத்மா வந்து அந்த உடல்ல இருக்குது, அது தன்னுடைய உடல்னே சொல்லுது. இது நம்முடைய தம பிரதான உடல்ட்டு ஆத்மா சொல்லுது. இதை மாற்றி இப்படிப்பட்ட தெய்வீக உடல் எடுக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. எவ்வளவு எளிதான குறிக்கோள். படிக்க வைக்கக்கூடிய டீச்சர் நிச்சயமாக படிக்கக்கூடிய மாணவர்களை விட புத்திசாலியாக இருப்பார் அல்லவா. படிக்கவும் வைக்கிறார். எப்பயுமே டீச்சர்னா அவங்க மாணவர்களோட புத்திசாலியா தான் இருப்பாங்க இல்லையா. இப்ப நம்ம கிடைச்சிருக்கிறவரோட அதி புத்திசாலி. அவர் நம்மளை படிக்கவும் வைக்கிறார், நல்ல கர்மங்களையும் கற்றுக் கொடுக்கிறார். எப்படி கர்மா செய்யணும் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. யாரா ஏதாவது பேசினாலும் நீங்க கம்முன்னு இருங்க, எல்லாம் எப்படி சொல்லி கொடுக்குறாரு. பாவம் செய்யாத நம்மளை பாத்துக்கிறாரு. நம்மை உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் படிக்க வைக்கிறார் என்றால் நிச்சயமாக தேவி தேவதையாக மாற்றுவார் என இப்போது நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்றாரு. இப்ப கடவுளே வந்து படிக்க வைக்கிறாருன்னா அப்ப இதுல அஷூரன்ஸ் இருக்கு இல்லையா, கண்டிப்பா நம்மள தேவதையா மாத்திடுவாருன்ட்டு நமக்கு புரிஞ்சுக்கிறோம். இந்த படிப்பே புதிய உலகத்திற்காக தான் சொல்றாரு. வேற யாருக்கும் புது உலகத்தை பற்றி சிறிதும் தெரியாது. உலகத்துல மத்தவங்க கேட்டு பாருங்க, அதாவது இப்ப செத்தா இப்பயே சொர்க்கத்துக்கு போயிடுறாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா இதே உலகம் புது உலகமா மாற போகுதுன்றது யாருக்கும் தெரியாது. ஆனா செத்துட்டா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, வானத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. இந்த லட்சுமி நாராயணன் புது உலகத்திற்கு அதிபதியாக இருந்தனர். ஒரு காலத்துல இதே பூமியில சொர்க்கம் இருந்துச்சு, அங்க லட்சுமி நாராயணன் அதிபதியா இருந்தாங்க. தேவி தேவதைகள் கூட வரிசை கிரமத்தில் இருப்பார்கள் அல்லவா. அவங்க கூட வரிசை கிரமமா தான் இருந்தாங்க. அனைவரும் ஒன்று போல இருக்க முடியாது. ஏனென்றால் ராஜ்யம் அல்லவா. ராஜ்யத்துலன்னா ராஜா இருப்பாங்க, ராணி இருப்பாங்க, சிற்றரசர்கள், பெரிய அரசர்கள் எல்லாம் இருப்பாங்க. ராஜ்ய சபையில அந்த மாதிரி மந்திரிகள் அப்படிலாம் இருப்பாங்களே. துவாபரகத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் தாசன் தாசிகள் வேலைக்காரர் எல்லாமே இருப்பாங்க, பிரஜைகள் இருப்பாங்க. அந்த நாட்டையே ராஜா தான் ஆழ்வார். அப்படிதானே ராஜ்யம் இருக்கும். அதே மாதிரிதான் லட்சுமி நாராயண் சொர்க்கமும் அப்படிதான் இருந்துச்சு. லட்சுமி நாராயணன் அந்த நாட்டை ஆண்டாங்க, உலகத்தையே ஆண்டாங்க லட்சுமி நாராயணன் சொல்றாரு. இந்த எண்ணங்கள் உங்களுக்குள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இது மாதிரி விஷயங்கள்லாம் சிந்தனை செய்கின்றார். ஆத்மாக்களாகிய நாம் தூய்மையற்ற நிலையில இருந்து தூய்மையாவதற்காக தூய்மையான தந்தையை இப்போது நினைவு செய்கிறோம். ஆத்மா தனது இனிமையான தந்தையை நினைவு செய்கிறது. நீங்கள் என்னை நினைவு செய்தால் தூய்மையாக சதோபிரதானமாக மாறுவீர்கள் என்று பாபாவே கூறுகின்றார். சிவனே வந்து சொல்றாரு, என்ன நினைச்சீங்கன்னா தூய்மையா மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அனைத்திற்கும் ஆதாரமே நினைவு யாத்திரை தான். எல்லாத்துக்குமே ஆதாரம். யாரு போய் லட்சுமி ஆகுறாங்க, யார் நாராயணன் ஆகுறாங்கன்னா அவங்க நினைக்கிறதுதான். இங்க யார் உருகி உருகி நினைக்கிறாங்களோ சிவனை, அவங்க சிவனுக்கு சமானமா ஆயிடுறாங்க. அப்ப வந்து நல்ல போஸ்டிங் அவங்களுக்கு கிடைச்சிருது. இதுதான். ஆனா இந்த உள்ள பூந்தெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. யார் எவ்வளவு நினைக்கிறாங்களோ நமக்கு தெரியாது. அப்படியே உருகி உருகி நினைப்பாங்க, அப்படியே லட்சுமி ஆயிடுவாங்க, நாராயணன் ஆயிடுவாங்க. அதாவது பாபா சொல்ற எல்லா ஆதாரமும் நினைவு யாத்திரை தான். குழந்தைகளே, என்னை எவ்வளவு நேரம் நினைவு செய்கிறீர்கள் என பாபா நிச்சயம் கேட்பார். பாபா டெய்லி தான் முரளியில கேட்டுட்டே இருக்கிறாரு, எவ்வளவு நேரம் நினைவு செய்றீங்க. அதுக்குதான் சார்ட் வைக்க சொல்றாரு. காலையில இருந்து செக் பண்ணுங்க, நான் இந்த டைம்ல என்ன பண்ணேன், ஒழுங்கா பாபா நினைச்சுன்னா இல்லையான்னு செக் பண்ணுங்கன்றாரு.
நினைவு யாத்திரையில் தான் மாயாவின் நித்தமும் நடக்கிறது. ஆனா பாபா நினைக்கலாம்னு உட்கார மாட்டான். அந்த மாயா நம்மள சிந்தனை அதாவது நினைக்கவே விடாது. யோகா பண்ணலாம்னு உட்கார மாட்டான். ஏதாவது போன் கால் வரும், யாராவது வந்து பேசுவாங்க, இல்ல நமக்கே புத்தியில அந்த வேலை இந்த வேலைன்னு ஓடும். நமக்கே வந்து மாயா வந்து புத்தியில உட்காந்துரும். இந்த மாதிரி நினைவு யாத்திரையில தான் மாயாவின் யுத்தமே நடக்குது. நீங்கள் யுத்தத்தை கூட புரிந்து கொள்கிறீர்கள். நமக்கும் தெரியுது இப்ப மாயா எந்தெந்த ரூபத்துல வந்து நம்மள பாபா நினைக்க விடாம பண்ணுதுன்ட்டு. இது யாத்திரை கிடையாது. இது நம்ம காலால நடந்து போற யாத்திரை கிடையாது. ஆனால் இது போராகும். பாருங்க, அது அது நடந்து போய் கோயிலுக்கு போயிடுறோம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை, பாத யாத்திரை மாதிரி பக்தியில. ஆனா இங்க நினைவு யாத்திரை. நினைவு யாத்திரைன்னா பாபாவை நினைக்கணும். ஆனா அந்த நினைக்க விடாம இந்த மாயா பண்ணது பாருங்க, அதுதான் போருன்றாரு. இது யாத்திரையே இல்லை, இது உங்களுக்கு போருன்றாரு. இதில் தான் மிகவும் எச்சரிக்கையோட இருக்கணும். இப்ப மாயா கிட்ட எச்சரிக்கையோட இருங்க. ஏன்னா கடைசியில ஏமாத்திர போகுது இல்லையா, அதனால சொல்றாரு. அது என்ன பண்ணிடும்னா நம்மள தேவதையே ஆக்க விடாம இங்கேயே பிறக்க வச்சிடும். கலியுக சங்கமேகத்துல நம்ம வந்து பாபா நினைச்சு நினைச்சு நம்ம வந்து பாப் சமான் ஆகணும்னு முயற்சி பண்ணோம். ஆனா அது நம்மள அப்படியே அந்த பதவியை குறைக்கிறதுக்கு அது முயற்சி பண்ணும். ஞானத்தில் மாயாவின் புயல் போன்றவை கிடையாது. ஆனா முரளி படிங்க, முரளி கேளுங்க, அப்ப மாயா புயல் எல்லாம் வராதுங்கிறார் பாபா. நாங்கள் உங்களை நினைக்கிறோம், ஆனால் மாயின் ஒரே ஒரு புயல் கீழே தள்ளி விடுகிறதுன்ட்டு சொல்றாங்க குழந்தைகள். விழ வைக்கிறது என குழந்தைகள் கூறுகிறார்கள். பாபா நினைக்க முயற்சி செய்யறாங்க, ஒரே ஒரு புயல் தான் பாபா அப்படியே தள்ளி விட்டுருதுன்றாங்க. நம்பர் 1 புயலே தேக அபிமானமாகும். நம்பர் 1 நான் தான் இந்த தேகம்னு நினைச்சுக்கிறது. இந்த தேகம் தான் நான். அந்த ஆத்மான்ற உணர்வு வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா பாபாவோட கனெக்ஷன் நமக்கு கிடைச்சிரும். எந்த நேரம் சக்தி இறங்கிட்டே இருக்கும் பாபாட்ட இருந்து நமக்கு. ஆனா நம்ம அடிக்கடி இந்த தேகம்ட்டு அந்த உணர்வு வர்றதுனாலதான் நம்மளால பாபா கிட்ட இருந்து சக்தியே வாங்க முடியல. பிறகு வருது நம்பர் 1 தேகாபிமானம். 2வது காமம். காமம் வருது. அப்புறம் கோபம், பேராசை, பற்று எல்லாமே வந்துருதுன்றார் பாபா. நாங்கள் நினைவில் இருப்பதற்கு மிகவும் முயற்சி செய்கிறோம். எந்த தடையும் வரக்கூடாது. இருப்பினும் புயல் வருகிறது என குழந்தைகள் கூறுகிறார்கள். சொல்றாங்க எல்லாருமே. இருந்தாலும் இந்த புயல் ஏன் வருது பாபா, உங்களை நினைக்கணும் தான் உட்கார்றோம், மிகவும் முயற்சி செய்யறோம்னு சொல்றாங்க. இன்று கோபம் வருது. சில நேரம் பேராசையின் புயல் கூட வந்து விடுகிறது பாபான்றாங்க. சிலர் சொல்கின்றனர், பாபா இன்று எங்களுடைய நிலை மிகவும் நன்றாக இருக்கிறது. சிலர் சொல்றாங்க, பாபா இன்னைக்கு ஃபுல் டே நல்லா நினைச்சேன், 3 நாளும் எந்த மாயா புயலும் வரல, மிகவும் குஷியாக இருக்கிறது பாபா. உங்களை நினைச்சாலே ரொம்ப மனசுக்குள்ளார அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு பாபா. பாபாவை மிகவும் அன்போடு நினைத்தேன். அன்பு கண்ணீர் வந்து கொண்டிருந்தது. சில டைம்ல அவர் அப்பாவா, அம்மாவா, துணைவனா, ஏதாவது ஒண்ணு ஒரு பாட்டெல்லாம் கேட்டு நம்ம நினைச்சோம்னா அப்படியே அன்பு கண்ணீரே வந்துடும். அப்பாவா உருகி உருகி நினைக்கும் போது பாபாவின் நினைவினால் தான் மிகவும் இனிமையாக மாறலாம்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க எப்போ அவரை நினைக்கிறீங்களோ, பூவோட சேர்ந்த நாரும் மனசும் இல்லையா, அந்த மாதிரி அவரோட சேர்ந்த நம்மளும் அவரு மாதிரியே இனிமையா மாறிடலாம்னு சொல்றாரு. மாயாவிடம் நாம் தோல்வி அடைந்து அடைந்து எதுவரை வந்து விட்டோம் என்பதையும் புரிந்து கொள்கிறார்கள். நிறைய பேர் மாயாட்ட எல்லாத்துலயும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் தேக அபிமானம், அகங்காரம், இந்த மாதிரி ஒண்ணு அவங்கள ஏமாத்திருச்சு. அவங்களே தெரிஞ்சுக்கிறாங்க, ஐயோ நம்ம எது வரைக்கும் வந்துட்டோம்ட்டு புரிஞ்சுக்கிறாங்க. இதை யாருமே புரிந்து கொள்வதில்லை. மனிதர்கள் லட்சக்கணக்கான வருஷங்கள்ட்டு என்கிறாங்க, அல்லது பரம்பரையாகன்ட்டு சொல்றாங்க. ஏதாவது ஒண்ணு கேட்டோம்னா, இந்த பக்தி எப்போல இருந்து பண்றீங்கன்னு கேட்டா பரம்பரையான்னு சொல்லுவாங்க. பரம்பரையெல்லாம் தேவதைகள் பக்தியே செய்யல. அவங்க 5000 வருஷத்துக்கு முன்னாடி மொத தேவதைகள் தான் இருந்தாங்க. அவங்க வந்து பக்தியே செய்யல. பக்தி எப்ப ஆரம்பிச்சுன்னு கேட்டா பரம்பரையான, இந்த மாதிரி லட்சக்கணக்கான வருடங்கள் என்று சொல்லிடுறாங்க. இந்த ஞானத்தை பாபா தான் வந்து இப்ப கொடுக்கிறார். விசித்திரமான உடலற்ற தந்தை தான் விசித்திரமான ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். விசித்திரம்னா B+ சித்திரம். விசித்திரன்றது உடல், விசித்திரம்னா உடலற்ற. அப்ப அந்த உடலே இல்லாத தந்தை வந்து நமக்கு இந்த விசித்திரமான ஞானத்தை கொடுக்கிறார். நிராகாரருக்கு விசித்திரமானவர் என்று சொல்லப்படுகிறது. உடம்பே இல்லாதவருக்கு தான் நிராகார் இந்த ஞானத்தை எப்படி கொடுப்பார் சொல்லி பாபா கேக்குறாரு. எல்லாருக்கும் டவுட்டு. சரி, அவரோட உடம்பே இல்லை, அவர் வந்து எப்படி இதுன்னா வானத்துல இருந்து சொன்னாரான்னு நம்மள கேட்பாங்க. நான் இந்த உடலில் எப்படி வருகிறேன் என்பதை பாபாவே புரிய வைக்கிறார். அவர் சொல்றாரு, வானத்துல இருந்தாலும் அசரீரி மாதிரி எல்லாம் குரல் கேட்காது. நான் கீழே வந்து இந்த ஆகாய தத்துவத்துல நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்களா, உடல் எடுத்து நடிக்கிறீங்க, நீங்க ஆதாரம் எடுக்கிறீங்க இல்லையா, உடல்ல வந்து நடிக்கிறீங்க, அது மாதிரி நானும் உடல் எடுத்துதான் வந்து பேசுறேன்றாரு. இருப்பினும் மனிதர்கள் குழம்புகிறார்கள். இருந்தாலும் இந்த மனுஷங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது, குழம்பி போயிடுறாங்க. இந்த ஒரே உடல்ல வருவார் அப்படிலாம் கேக்குறாங்க. ஏன் ஒரு உடம்புலேதான் வருவாரா? ஆனால் நாடகத்தில் இந்த உடல் தான் நிமித்தமாக இருக்கிறதுன்னு சிவபாபாவே சொல்றாரு. சிவபாபா சொல்றாரு, டிராமால ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா அதே தானே ரிப்பீட் ஆகும், திரும்ப திரும்ப அதான். இப்ப சினிமா ஒண்ணு போட்டு பாத்தீங்கன்னா, ஒரு பேய் வந்து ஒரு உடம்புல பிரவேசமாகுதுன்னா
திரும்ப திரும்ப அந்த படத்தை போட்டு பார்த்தாலும் அதே பேய் அதே உடம்புலதான் பிரவேசமாகும். அப்ப நான் வேற உடம்புலயே பிரவேசமாகும் அந்த பேய்? அதெல்லாம் ஒத்துக்கிறீங்கல்ல? திரும்ப திரும்ப அந்த படத்தை போட்டு பாத்தீங்கன்னா அதான நடக்குது. அதே மாதிரிதான் இது ஒரு டிராமா நாடகத்துல. எனக்கு இந்த உடல் தான் கருவியாக இருக்கிறது. இவருடைய கடைசி பிறவியில தான் நான் வந்து, இவர் வந்து முதல் ஆத்மா, முதல்ல ஆதாம் இவருடைய உடல்ல தான் வந்து நான் வந்து பிரவேசமாக வேண்டியிருக்குது. இவருடைய உடல் கருவியா இருக்குது, சிறிது கூட மாறுவதில்லை. இந்த உடல்ல தான் நான் வரணும்ட்டு டிராமால பிக்ஸ்டு, கொஞ்சம் கூட மாறாது. இதெல்லாம் நீங்க தான் புரிஞ்சுக்கிட்டீங்கன்றாரு. இந்த விஷயங்களை நீங்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களுக்கும் புரிய வைக்கிறீங்க. இப்ப இதெல்லாம் நமக்கு நல்லாவே புரியுது இல்லையா? நமக்கு மட்டும் ஏன் பூட்ட பாபா ஓபன் பண்ணி சொல்லிட்டாரு எல்லாத்தையும். நம்ம ஆத்மா எல்லாத்தையும் ஏத்துக்குது. லாஜிக்காவே கரெக்டா தான் நமக்கு தோணுது. ஏன்னா நம்ம நிறைய படம் பார்த்துருக்குறோம், எல்லாமே நமக்கு தெரியும். நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறோம். நமக்கு இந்த மாதிரி எல்லாம் கரெக்ட் தான், பாபா சொல்றது கரெக்ட் தான். இந்த உடல்ல தான் வந்திருக்காரு, பிக்ஸ்டு உடல் இது. கிருஷ்ணர் முதல் பிறவியா கிருஷ்ணரா இருந்தவரு கடைசி பிறவில தம பிரதானம் ஆயிட்டாரு. அவருடைய உடல்ல தான் வந்து சிவன் வராரு. வந்துதான் மாத்த வேண்டியது இருக்கு. ஏன்னா பத்தித்த பாவனரேன்னு கூப்பிடுறதுனால தூய்மையற்ற உலகத்துல தூய்மையற்ற சரீரத்துலதான் கடவுள் வராரு. ஏன்னா நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம கடவுளை கூப்பிடல. அப்ப கிருஷ்ணர் உடல்ல எல்லாம் அவர் வர முடியாது. அப்ப இந்த பிரம்மான்னு பேர் வச்சு இவரதான் மாத்துறாருன்றதெல்லாம் நமக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா வெளி உலகத்தினர் கேக்குறாங்க கேள்வி. எப்படி கேக்குறாங்கன்னா, ஏன் இந்த உடல்ல வந்தாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆத்மாதான் படிக்கிறது. பாபா சொல்றாரு, ஆத்மாதான் இப்ப படிக்குது, ஆத்மாதான் கற்றுக்கொண்டு கற்பிக்கிறது. இப்ப பாபா வந்து பரமாத்மா ஆத்மாக்குதான் சொல்லி கொடுக்குறாரு. ஆத்மாதான் படிக்குது, ஆத்மாதான் கத்துக்கிட்டு மத்தவங்களுக்கும் கற்பிக்கிறது. ஆத்மா மிக விலை மதிப்பற்றதாகும். பாபா சொல்றாரு, இந்த ஆத்மா மிக விலை மதிப்பற்றது. இப்ப இந்த உடம்பு பாருங்களேன், ஒரு உயிர் போயிடுச்சுன்னா ஒரு நாள் வச்சிருக்க மாட்டாங்க. மற்ற பொருள் எல்லாம் வீட்டுல வச்சிருப்பாங்க, பிஞ்சு போன செருப்பு கூட வச்சிருப்பாங்க. ஆனா இந்த உடல் மட்டும் டெட் பாடி எப்ப எடுக்க போறீங்கன்னா சொல்லுவாங்க, கொண்டு போயிட்டு உடனே எரிச்சிருவாங்க. அந்த ஒரு நாள் தாண்டி கூட வச்சிருக்க மாட்டாங்க, ஏன்னா நாத்தம் அடிச்சிரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. ஆனா அந்த உடம்புல அந்த ஆத்மா இருக்கிற வரைக்கும் பாருங்க, அதுக்கு அவ்வளவு வேல்யூ அந்த உடம்புல இருக்கிற போது. அப்ப எதுக்கு வேல்யூ யோசிச்சு பாருங்க. ஆத்மாவுக்கு தான் வேல்யூ. ஆத்மா தான் கரண்ட், அதுதான் சக்தி, அதுதான் அந்த உடம்புக்கே சக்தி கொடுக்குது. ஆத்மா தான் மிக விலை மதிப்பற்றது. ஆத்மா அடிபட்டது, உடல் அழிஞ்சு போயிடுது, இந்த சரீரம் அழிகிறது, ஆனால் ஆத்மாவும் அழிவற்றதுன்றார் பாபா. ஆத்மாக்களாகிய நாம் நம்முடைய பரம்பிதா பரமாத்மாவோட வந்து படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடை 84 பிறவிகளின் ஞானத்தை பறிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஞானத்தை யார் எடுக்கிறார்கள்? ஆத்மாக்களாகிய நாம் தான். இப்ப இந்த ஞானம் எங்க போய் ஸ்டோர் ஆகுது? ஆத்மால தான் ஸ்டோர் ஆகுது. நாம ஆத்மா இந்த உடல் மூலமா படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த உடலை விட்டு நம்ம போயிரும் ஒரு நாளைக்கு. ஆனா நம்ம இந்த படிச்ச நானும் நம்ம கூடவே வரும். நம்ம என்ன எடுத்துட்டு போறோம்? எல்லாம் கேக்குறாங்களே, எதை கொண்டு வந்தா எதை எடுத்துட்டு போறோம்? கீதையின் சாரமே தான். நம்ம எடுத்துட்டு போறது என்ன? ஆத்மா. உடலை கூட விட்டுட்டு போயிரும், உடல் கூட நம்ம கூட வராது. இங்க என்னென்னலாம் வச்சுட்டு வாழணுமோ எதுவுமே நம்ம எடுத்துட்டு போக முடியாது. ஆனா நம்ம என்ன திரும்ப எடுத்துட்டு போவோம்? இப்ப சிவன் கிட்ட படிக்கிற இந்த ஞானத்தை தான் நம்ம எடுத்துட்டு போவோம். ஆத்மாக்களாகி நீங்கள் தான் நாலேஜ்ஃபுல். பாபாவிடமிருந்து மூலவதனம் சூட்சுமவதனத்துக்கு செல்கிறீர்கள். பாபா சொல்றாரு, நீங்க எல்லாம் நாலேஜ்ஃபுல் ஆயிட்டீங்க. இப்ப பாபாவிடம் இருந்து மூலவதனம் சூட்சுமவதனத்திற்கு போறீங்க. நாம் நம்மை ஆத்மான்ட்டு உணர வேண்டும் என்பதை மனிதர்களுக்கு தெரியாது. மனுஷங்க பாருங்க, சாதாரணமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, தலைக்கீழா புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. நான் தான் இந்த உடல்னு நினைச்சுக்கிட்டு சாதாரணமா எப்படி இருக்கிறாங்க. அவங்களோட விலை மதிப்பே உணராம இருக்கிறாங்க. நம்ம ஆத்மா, நம்ம எப்பேற்பட்டவங்க, நம்மளால என்ன வேணா செய்ய முடியும். ஆத்மான்னு உணர்ந்துட்டா நம்மளால பறந்து கூட போக முடியும். அதை கூட தெரியல அவங்களுக்கு. ஆத்மா அவ்வளவு வேல்யூ அப்படின்றது அவங்க புரிஞ்சுக்கலன்றாரு. ஆத்மா சச்சிதானந்த ஸ்வரூபம் என பாடப்பட்டிருக்கிறது. பாருங்க, பரமாத்மா எப்படியோ அதே மாதிரிதான் ஆத்மாவும் எப்பவுமே ஆனந்த ஸ்வரூபம் தான். சச்சித் ஆனந்த ஸ்வரூபம் தான் ஆத்மா. பரமாத்மாவிற்கு எல்லோரையும் விட அதிகமாக மகிமை இருக்கிறது. ஆத்மாக்களை விட பரமாத்மாவுக்கு அதிக மகிமை. ஏன்னா அவரு பிறப்பிறப்புல வர்றதில்லை. அவருக்கு வந்து 5 விகாரம்னு என்னன்னு தெரியாது. ஒரு தந்தைக்கு எவ்வளவு மகிமை இருக்கிறது. அவரே துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கக்கூடியவர். இப்ப சாது சன்னியாசிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்க பிறப்புல வராங்க, இருந்தாலும் அவங்களால துக்கத்தை நீக்க முடியல. ஏன்னா அவங்களே உடம்புல மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க இல்லையா? அவங்களே சிவனை தேடி பிரம்மத்துல ஐக்கியமாயிருந்துட்டு யோகா பண்றாங்க, எதோ பண்றாங்க, நமச்சி பயிற்சி அது இதுன்ட்டு பண்றாங்க. ஆனா பாபாவை கடவுளை அடைய முடியல. ஆனா கடவுளுக்கு தான் பாருங்க எல்லா மகிமை இருக்குது. அவர் தான் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கக்கூடியவர், துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவர். ஞான கடல் போன்ற மகிமைகள் கொசு போன்றவைகளுக்கு கிடையாது. பாபா எப்படி சொல்றாரு? இந்த பாபாவுக்குதான் இந்த மாதிரி மகிமை எல்லாம் இருக்குது, கொசுக்கு இருக்குதான்னு சொல்லி கேக்குறாரு. குழந்தைகளாகி நீங்களே மாஸ்டர் துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவர்கள். ஆனா பாபா வந்து அவர் மட்டுமே இந்த வேலையை செய்ய மாட்டாரு, குழந்தைகளை வச்சு செய்யறாரு.
குழந்தைகளாகிய நீங்க தான் மாஸ்டர் துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கும் இந்த ஞானமே கிடையாது. ஆனா முன்னாடி நம்ம கூட சாதாரணமா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அந்த உடம்புதான் நம்ம நினைச்சிட்டு நம்ம கூட இந்த ஞானம் இல்லை. பேபி புத்தியாக இருந்தது. முன்னாடி குழந்தைத்தனமாக இருந்தாலே என் வீடு என் உலகம், ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதுக்கு போய் சண்டை போட்டு நிற்போம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டு நிற்போம். நம்ம யாருன்னே தெரியாம ஆத்மானு புரிஞ்சுக்காம குழந்தைத்தனமாக பேபி புத்தியாக இருந்ததுன்றாரு. குழந்தைகளுக்குள் ஞானம் இல்லை, அவகுணமும் இல்லை. குழந்தைகள் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, இந்த சின்ன குழந்தை எப்படி இருக்கும்னா, அதுங்களுக்கு நாலேஜே இருக்காது, ஞானம் இருக்காது. போய் நெருப்புல கைய வைக்காதுன்னா அதுலதான் போய் கைய வைக்குங்க. ஏன்னா அதுங்களுக்கு ஞானமே கிடையாது. கைய வச்சா சுடுன்னு தெரியாது. ஆனா அவகுணமும் இருக்காது. அதுங்கள்ட்ட வந்து நம்ம அடிச்சா கூட நம்மளே வந்து கட்டி பிடிச்சுக்கோங்க. அதுங்க வந்து அதுங்களுக்கு அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் அதுகிட்ட இருந்து எதையா புடுங்கினா கூட அதுங்களுக்கு தெரியாது. அழுவுங்க, அவ்வளவுதான். அப்படியே ஏமாத்தினாலும் ஏமாந்துருங்க. அந்த மாதிரி அதுங்கள்ட்ட அவகுணமும் இருக்காது. நம்ம கூட அப்படிதான் இருந்தோன்றார். பவித்திரமாக இருப்பதால் அவர்களுக்கு மகாத்மா என்று பெயர். இருந்தாலும் குழந்தைகள் வந்து தூய்மையா இருக்கிறதுனால குழந்தைகள்ல மகாத்மான்ட்டு சொல்லுவாங்க. எவ்வளவு சிறிய குழந்தையோ அவ்வளவு நம்பர் ஒன் மலர். எவ்வளவு சின்ன சின்ன குழந்தை, இன்னும் அந்த 1 மாசம் 2 மாசம் குழந்தைலாம் பாத்தீங்கன்னா அது நம்பர் ஒன் மலர்ன்றாரு. ஒண்ணுமே தெரியாது, பூ மாதிரின்றாரு. முற்றிலும் கர்மாதித் நிலை போன்றதாகும். பாபா சொல்றாரு பாருங்க, கர்மாதித் நிலைனா குழந்தை மாதிரி ஆயிடுவாங்கன்றாரு. ஒண்ணுமே தெரியாதுன்றாரு. அதுதான் கர்மாதித் நிலை. அப்ப சின்ன குழந்தைய கூட நம்ம என்ன சொல்லலாம், பிறந்த குழந்தைய கர்மாதித் நிலை. ஏன்னா அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அதே பால் குடிப்பாங்க, தூங்குவாங்க, அவ்வளவுதான். 1 மாசம் 2 மாசம் குழந்தைலாம் அதுங்களுக்கு வந்து அந்த விகாரம்னா என்னன்னே தெரியாது. கொஞ்சம் பெருசாக ஆகதான் இவன் என்ன அடிச்சுட்டான், இவன் என்ன இது பண்ணிட்டான், அடிக்கிறது உதைக்கிறது இதெல்லாம் பெருசாக தான் நமக்கு தெரியுது. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம். ஆனா அந்த குழந்தையா இருக்கும்போது எதுவுமே தெரியாது பாருங்க. அதுதான் கர்மாதித் நிலை. அப்ப கர்ம கணக்குகள்லாம் முடிச்ச நிலை அது. அந்த மாதிரி ஆகணுன்றாரு. கடைசியா நம்மளும் அப்படிதான் ஆயிடுவோம். நமக்கு குழந்தை மாதிரி ஆயிடுவீங்கன்றாரு. உங்களுக்கு வந்து அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் என்னன்னு தெரியாது. யாரும் என்ன சொன்னாலும் கோச்சிக்க மாட்டீங்க. அப்படியே கர்மாதித் நிலை ஆயிடுவீங்கன்றாரு. கர்மம், அகர்மம், விகர்மம் எது பற்றியும் தெரியவில்லை. இந்த குழந்தைகளுக்கு கர்மம்னா என்னன்னு தெரியாது, அகர்மம்னா தெரியாது, விக்ரமமும் தெரியாது. ஆகவே அவர்கள் மலராக இருக்கிறாங்கன்றாரு. அதனால பூத்த பூ மாதிரி, ரோஜா மலர் மாதிரி அந்த குழந்தைகள் தான்றாரு. ஒரு தந்தை அனைவரையும் கவர்ந்திருப்பது போல அனைவரையும் கவர்ந்திருக்கிறார்கள். இப்ப கடவுள் எப்படி எல்லாரையும் கவர்ச்சி பண்றாரு, உலகமே அவரை தான் கூப்பிடுது இல்லையா? அது மாதிரிதான் இந்த குழந்தைங்க கூட எல்லாரையும் கவர்ந்திருக்கிறாங்கன்னா கடவுள் மாதிரி இருக்கிறாங்க. அதனால சொல்லுவாங்க குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து கடவுளும் குழந்தையும் ஒண்ணு. அதாவது கடவுளே வந்து சொல்றாரு பாருங்க, என்ன மாதிரியே இருக்கிறதுனாலதான் அவங்களும் கவர்ச்சி செய்யறாங்க. அதாவது என்னுடைய குணம் மாதிரி இருக்குதுன்றாரு. ஒண்ணும் தெரியாத குணம், அந்த அந்த விகாரம்னா என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி குணம்னால எல்லாரையும் கவர்ந்திருக்கிறாங்க. அனைவரையும் கவர்ந்து மனமுள்ள மலராக மாற்றுவதற்காக தந்தை வந்திருக்கிறார். இப்ப பாபா வந்துட்டார் பாயிண்ட்டுக்கு. இப்ப நான் எல்லாரையும் கவர்ச்சி பண்ணி எல்லாரையும் என்ன மாதிரி மனமுள்ள மலர ஆக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். பலர் முள்ளிலும் முள்ளாகவே இருந்தாலும் கடவுளே வந்து சொல்லி புரிய வச்சா கூட சிலர் மாற மாட்டாங்க. சொல்லுவோம்ல, நீ எல்லாம் கடவுளே சொன்னா கூட திருந்த மாட்டேன்ட்டு திட்டுவோம் சில பேரை. அந்த மாதிரி பாபா சொல்றாரு, சிலர் வந்து எப்படி இருந்தாங்க அப்படியே இருந்துடுறாங்க, முள்ளிலும் முள்ளாகவே இருந்துடுறாங்க. கடைசி வரைக்கும் பாபா பாடம் எடுத்தாங்க, மாற மாட்டாங்க. ஏன்னா ஞானம் யோகம்ன்ற நெய் ஊத்துறதே கிடையாது. ஆத்ம தீபம் ஏத்திட்டாரு பாபா. அதனால ஆத்மா தீபத்துக்கு 2 முக்கியம். என்னன்னா ஞானம், யோகம். முரளி கேட்கணும், பாபாவை நினைக்கணும். இத ரெண்டும் நம்ம செய்யலைன்னா நம்ம பழைய மாதிரியே இருந்துரும். அதனால சிலர் அந்த மாதிரியே இருந்துடுறாங்கன்றாரு. 5 விகாரங்களுக்கு வசமாக கூடியவர்களுக்கு முள் என கூறப்படுகிறது. யாரெல்லாம் இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தை என்னால விட முடியல, என்னால கோபப்படாம இருக்க முடியல, என்னால ஆசைப்படாம இருக்க முடியலன்றாங்களோ, வசமாயிடுறாங்களோ அவங்க எல்லாம் முள்ளுன்ட்டு சொல்லப்படுகின்றாரு. தேக அபிமானம் நம்பர் ஒன் முள்ளாகும். நான் தான் இந்த தேகம், நான் யார் தெரியுமா, அந்த அகங்காரம், அந்த தேக அகங்காரம் யாருக்கு இருக்கோ அவங்களாம் நம்பர் ஒன் முள்ளுன்றாரு. இதனால் மற்ற முட்கள் தோன்றுகிறது. ஆனா அந்த நம்பர் ஒன் தேக அபிமானம் தான் எல்லாத்தையும் கூட்டு வருதுன்றாரு. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் எல்லாத்தையும் கொண்டு வந்து விட்டுருவோம் இந்த தேக அபிமானம். அதனாலதான் இந்த ராவணனை வீழ்த்தும் போது ராமர் வந்து ஒரு தலையா வெட்டி போடும்போது எல்லா ஒன்னொன்னா வந்து ஒட்டிக்கும். அது வந்து ராமாயணத்துல இதெல்லாம் எங்கே 10 தலை உள்ள மனுஷங்கெல்லாம் யாரும் கிடையாது. இது வந்து கதை தான். இந்த கதையில ராமர் வந்து ஒரு தலையா வெட்டி போட்டா ஒன்னொன்னா வந்து மறுபடியும் ஒட்டிக்குது. அப்புறம் வந்து வயித்துல வந்து அம்பு விடுவாரு. வயிற்றுன்றது தேகாபிமானம். அதுல வயிற்றுல அம்பு விட்ட பிறகுதான் அவன் வந்து சாய்ஞ்சு விழுவான். அப்ப அந்த தேக அபிமானத்தை நம்ம ஒழிக்கணும். நான் காமத்தை விட்டுட்டேன், கோபத்தை விட்டுட்டேன்னா திரும்ப திரும்ப வந்து ஒட்டிக்கும். ஒண்ணு விட்டாலும் ஒண்ணு வந்து ஒட்டிக்கும். அதனால
ஒட்டு மொத்தமா அழிக்கணும்னா அசரீரி பயிற்சி செய்யணும். நான் ஆத்துமா, இந்த உடம்பே கிடையாது, நான் பாப்சமா, நான் ஆத்துமா, நான் பரந்தாமத்துல இருக்கேன், பாபா கூட இருக்கிறேன், எல்லாருமே ஆத்மாக்கள்ன்ற அசரீரி பயிற்சி, ஆத்மா அபிமானி பயிற்சி செஞ்சா நம்மளால 5 விகாரத்தை வெல்ல முடியும். அது வரைக்கும் நான் வென்றேன்னா சொல்லிக்கவே முடியாது. தேக அபிமானத்துல இருந்துட்டு ஒன்னொன்னா ஒட்டிக்கும். அதான் பாபா சொல்றாரு, முள்காடு மிகவும் துக்கம் அளிக்கிறது. இப்ப இந்த உலகமே பாருங்க, நமக்கு வாழவே பிடிக்கல, அந்த மாதிரி மோசமா இருக்குது உலகம். முள்காடு மாதிரி இருக்குது, துக்கம் கொடுக்குது. காட்டில் விதவிதமான முட்கள் இருக்கிறது அல்லவா. இப்ப காட்டுக்கெல்லாம் முள்காடுக்கெல்லாம் போனீங்கன்னா விதவிதமா அருவேல முள்ளா இருக்கும், குத்திச்சுன்னா செம்ம வலி வலிக்கும். அந்த மாதிரிதான் இந்த உலகம்ன்றாரு. ஆகவே இதற்கு துக்கதாமம் என்று பெயர். மோசமான முள்ளுலாம் இருக்குதுங்க. உலகில் முட்களே கிடையாது. ஆனா நீங்க சொர்க்கத்துக்கு போனீங்கன்னா உங்களை சீன்னு கூட யாரும் சொல்ல மாட்டாங்க, போ அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்ட் நேச்சரா இருப்பாங்க தேவதைகள். முள்ளே அங்க இருக்காது, எல்லாமே மலரா இருப்பாங்க. ஆகவே அதற்கு சுகதாமம் என்று பெயர். சிவபாபா மலர்களின் தோட்டத்தை இப்போது உருவாக்குகிறார். இப்ப கடவுளே மலர் மாதிரி அல்லாவின் தோட்டம் சொல்லுவாங்க. மலர்களை எல்லாம் அப்படியே ஒரு பொக்கே மாதிரி ஃபார்ம் பண்ணி எல்லாரையும் ஒண்ணு கூட்டின்னு போறாரு. அங்க கூட்டு போய் சொர்க்கத்துல விடுறாரு. எல்லாம் அங்க நம்ம போனோம்னா மலர் மாதிரி மாறினாதான் கூட்டு போவாரு. அந்த தோட்டத்தை உருவாக்குறார். ராவணன் முட்களின் காட்டை உருவாக்குறார். இந்த மாயா முள்ளோட காட்டை உருவாக்கி வச்சிருக்குது. ஆனா பாபா மலருடைய தோட்டத்தை உருவாக்குறார். ஆகவேதான் ராவணன் முள் செடிகளால் எரிக்கிறார்கள். அதனாலதான் ராவணனை முள்ளு செடியை வச்சு எரிக்கிறாங்களாம் இப்போ தசரா பண்டிகையில. மேலும் தந்தையின் மீது மலர்களை தூவுகிறார்கள். எங்கேயாவது ராவணனை அபிஷேகம் பண்ணாங்க, மலரால அர்ச்சனை பண்ணாங்கன்னு இருக்குமா? எங்கேயுமே கிடையாது. ராவணனை எரிப்பாங்க எப்பயுமே. ஆனா கடவுளை சிவனுக்கு அர்ச்சனை பண்றாங்களே, மலர்களை தூவுறாங்க. அது எல்லா மலரையும் வச்சு தூவாங்க. இந்த விஷயங்களை தந்தை தான் அறிகிறார், குழந்தைகள் அறிகிறார்கள், வேறு யாருமே அறியவில்லை சொல்லி பாபா சொல்றாரு. நாடகத்தில் ஒரு பாகத்தை 2 முறை நடிக்க முடியாது என குழந்தைகள் அறிகிறார்கள். இப்போ ஒரு நடிப்பு நடிச்சோம்னா அதே நடிப்பை ஒரு கல்பத்துக்கு திரும்ப நம்ம நடிக்க மாட்டோம். இதே உடல்ல நம்ம திரும்ப அடுத்த பிறவியும் இதே மாதிரி இதே உடல்ல தான் பிறப்போம்னு கிடையாது, வேற உடல் எடுப்போம். அது மாதிரி ஒரே பாகத்தை திரும்ப நடிக்க முடியாதுன்ட்டு உங்களுக்கு தெரியும். அடுத்த கல்பத்துல வேணா நம்ம இதே உடல்ல நடிப்போம். இதே கல்பத்துல இதோட இந்த பார்ட் முடிஞ்சதுன்னா அதோட அவ்வளவுதான். அடுத்த பிறவி அடுத்த வேற உடல் தான் நமக்கு கிடைக்கும். முழு உலகத்திலும் என்ன நடித்து கொண்டிருக்கிறதோ அது ஒவ்வொன்றும் புதியது என புத்தியில் இருக்கிறது. இப்ப நம்ம டெய்லியுமே தினம் புதுசா தானே இருக்கு. ஏற்கனவே நடிச்ச மாதிரியும் இல்லை, எல்லாமே புதுசா நடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனா நம்ம ஞானத்தை தான் அப்ளை பண்ணணும். இது எதுவும் புதுசு இல்ல, போன காலத்துல இப்படிதான் நடிச்சுன்ற ஞானத்தை அப்ளை பண்ணனா நம்ம மனசு சக்திசாலியா இருக்கும். நம்ம மனசு சோர்வடைஞ்சிடும். சத்தியுகத்தில் இருந்து இதுவரை எப்படி நாட்கள் மாறிக்கொண்டிருக்கிறது என நீங்கள் சிந்தியுங்கள். இப்ப நீங்க சிந்திங்க, சொர்க்கத்துல இருந்து எப்படி மாறிட்டு இருக்குது எல்லாமே. அனைத்து செயல்களுமே மாறிட்டு இருக்குது. 5000 வருடத்தின் செயல்பாடுகளின் பதிவுகள் ஆத்மாவில் நிரம்பி இருக்கிறது. இப்ப ஆத்மால எல்லாமே நிரம்பி இருக்குது. தேவதையா நடிச்ச நடிப்பும் இருக்குது, அசுரரா எல்லாரையும் கத்திங்க திட்டிங்க இருந்த நடிப்பும் ஆத்மால ஸ்டோர் ஆயிருக்கு. அது ஒருபோதும் மாறாதுன்றாரு. ஒவ்வொரு ஆத்மாவிலும் அவரவருக்கு என்று பாகமே பதிவாயிருக்கு, பாட்டு பதிவாயிருக்கு. இந்த சிறிய விஷயம் கூட யாருடைய புத்தியிலும் தோன்றவில்லை. ஆனா உலகத்துல யாருக்குமே இந்த மாதிரி ஆத்மான்னு ஒண்ணு இருக்குது, இந்த பாட்டு இருக்குது, அந்த பாட்டு தான் அது நடிக்குது, இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் அதிசயம் இல்லையா? இங்கதான் நமக்கு கடவுளே சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த நாடகத்தின் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை நீங்க தான் தெரிஞ்சிருக்கிறீங்கன்றாரு. இது பள்ளிக்கூடம் அல்லவா, இது ஒரு ஸ்கூலு. தூய்மையாகி பாபாவை நினைக்கக்கூடிய படிப்பை பாபா தான் படிக்க வைக்கிறார். இப்ப நம்ம தூய்மையாகி பாபாவை நினைக்கணும். இதுதான் நம்மளுடைய வேலை. இந்த படிப்பை யாரு சொல்லி கொடுக்குறாங்கன்னா கடவுளே சொல்லி கொடுக்குறாரு. பாபா சொல்றாங்க, நீங்க நினைச்சு பார்த்திருப்பீங்களா இந்த மாதிரி கடவுள் தூய்மையற்றவர்களாக நம்மள பரிசுத்தமாக மாற்றக்கூடிய படிப்பை போய் நம்மளை படிக்க வைப்பாருன்னு நம்ம சிந்தனை கூட பண்ணியிருப்பீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த படிப்பினால் தான் நாம் உலகத்திற்கே அதிபதி ஆகலாம். இந்த படிப்பை படிச்சாதான் நம்ம இந்த முழு உலகத்துக்கே அதிபதி ஆகலான்றாரு. பக்தி மார்க்கத்தின் புத்தகங்கள் தனிப்பட்டவையாகும், அதற்கு படிப்பு என்று சொல்ல முடியாது. இப்ப பக்தியில நம்ம கீதை, ராமாயணம், மகாபாரதம் எல்லாம் படிக்கிறோம், அது படிப்பு கிடையாது. ஞானம் இல்லாமல் எப்படி சத்கதி கிடைக்கும்? பாபா சொல்றாரு, இந்த ஆத்ம ஞானம், ஆத்மாதான் அப்படின்ற ஞானம் இல்லாம எப்படி உங்களுக்கு சத்கதி கிடைக்கும்? சத்கதி அடைவதற்கு தந்தை இல்லாமல் ஞானம் எங்கிருந்து வந்தது? இப்ப நல்ல கதி அடையணும், நம்ம இந்த பிறப்பிறப்புல தான் தப்பிக்கணும்னா கடவுள் இல்லாம நமக்கு எப்படி ஞானம் வரும்? சத்கதியில் நீங்கள் இருக்கும் போது பக்தி செய்வீர்களா? சரி, நீங்க சத்கதி அடைஞ்சிட்டீங்க, முக்தி அடைஞ்சிட்டீங்க, ஜீவன் முக்தி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்க பக்தி பண்ணுவீங்களா? அதான் உடம்ப விட்டு போயிடுறீங்கல்ல, அப்புறம் உடம்பே இல்லாம எப்படி பக்தி செய்வீங்க? இல்லை, அங்கேயே அளவற்ற சுகம் இருக்கும். பாருங்க, நம்ம முக்தியில, ஜீவன் முக்தியில இருக்கும் போது
அளவற்ற சுகம் இருக்கும். சொர்க்கத்துல நம்ம இருக்கும்போது அளவற்ற சுகம் இருக்கும். பிறகு பக்தி எதற்காக செய்வது? நம்ம பக்தியே எதுக்காக செய்யறோம்னா, இப்ப வீட்டுல ஏதாவது நிம்மதியா இல்ல, சந்தோஷமே இல்ல, அதனால ஏதாவது ஒரு கோயிலுக்கு போலான்ட்டு கிளம்பி போவோம். அதுக்குதான் பக்தி செய்யறோம். அதை கடவுளை நோக்கி போயிட்டு நம்ம கேட்கறோம், அது வேண்டுதல் செய்யறோம். அதுதான் பக்தின்னு நம்ம சொல்றது. அதுக்காக கோயிலா போறோம். அப்ப நிம்மதி இல்லைன்னா தானே கோயிலுக்கு போறோம். இப்ப அளவற்ற சுகம் இருக்குது, அப்பனா எதுக்கு பக்தி நம்ம செய்ய போறோம்? நம்ம வீட்லயே சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னா எதுக்கு பக்தி செய்ய போறோம்? அதனால சொர்க்கத்துல சத்கதியில நீங்க இருக்கும்போது உங்களுக்கு அளவற்ற சுகம் இருக்கும். எல்லாமே உங்களை சுத்தி இருக்கும்போது நீங்க கடவுளை கூட தேட மாட்டீங்கன்ற. இந்த ஞானம் எப்போதுதான் உங்களுக்கு கிடைக்கிறது? அனைத்து ஞானமும் ஆத்மாவில் இருக்கிறது. இப்ப எல்லா நாலேஜும் ஆத்மால இருக்குது. ஆத்மாவுக்கு எந்த தர்மமுமே கிடையாது. ஆத்மா வந்து ஹிந்து ஆத்மா, முஸ்லீம், ஹிந்து அப்படின்னு ஆத்மாவுக்கு கிடையாது. உடம்பதான் நீங்க ஹிந்து முஸ்லீம் முகத்தை பார்த்து சொல்றீங்க. ஆத்மாவுக்கு ஹிந்து முஸ்லீம் புத்த தர்மம் கிறிஸ்துவ தர்மம்ன்ட்டு கிடையாது. ஆத்மா ஒண்ணுதான். ஆத்மா சரீரத்தை ஏற்கும் போதுதான் இன்னார் இன்னார் இந்த தர்மம் எல்லாம் சொல்லப்படுது. ஆத்மாவின் தர்மம் என்ன? ஒன்று, ஆத்மா பிந்துவாக இருக்கிறது, மேலும் சாந்த சுரூபமாக இருக்கிறது. ஆத்மாவுடைய தர்மம் என்ன தெரியுமா? ஆத்மா வந்து புள்ளியா இருக்கும், மற்றும் அது சாந்த சுரூபமாக இருக்கும், அமைதியா இருக்கும். சாந்தி தாமத்தில் இருக்கிறது. ஆத்மா எங்க இருக்கும்னா பரந்தாமத்துல, பரலோகத்துல இருக்கிறது. அனைத்து குழந்தைகளுக்கும் பாபா மீது உரிமை இருக்கிறதுன்னா பாபா புரியிருக்கிறார். பாருங்க, நமக்கு மட்டும் கிடையாது, எல்லாருமே அப்பா அப்பான்னு உருகுறாங்க. எல்லாருமே சிவன் மேல அவ்வளவு ஒரு அன்பு வச்சிருக்கிறாங்க. கோயில்ல போயிட்டு அப்படி பக்தி கூட அப்படி செய்யறாங்க. ஏன்னா அவர் மேல எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஏன்னா அவர் அப்பா இல்லையா? நிறைய குழந்தைகள் வேறு தர்மங்களும் மாறி இருக்கிறாங்க. நிறைய இந்த ஹிந்து ஆதி சனாதன தேவதா தர்மத்துல இருந்தவங்க மற்ற தர்மத்தை கூட மாறி இருக்கிறாங்க. அவர்கள் மீண்டும் தன்னுடைய உண்மையான தர்மத்தில் வந்து விடுவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. தேவதா தர்மத்தை விட்டு மற்ற தர்மத்தில் யார் சென்றிருக்கிறாங்களோ அந்த இலைகள் அனைத்தும் தன்னுடைய இடத்திற்கு வந்து விடுவார்கள். ஆனால் இப்ப காலம் மாற மாற தானாவே பாபா தேடி வந்துருவாங்க. நீங்கள் முதலில் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். நீங்க யாரா இருந்தாலும் எடுத்த உடனே எல்லா ஞானத்தையும் சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாபா யாரு? ரெண்டு தந்தையர் இருக்கிறாங்க. இந்த உடலுக்கான தந்தை மாதிரி ஆத்மாவினுடைய தந்தை இருக்கிறார். அவர்தான் கடவுள். அவர் பரம்பிதா பரமாத்மா. அவர்தான் சிவன், அல்லா, ஜஹோவான்ட்டு விதவிதமான பேர் சொல்லி அழைக்கிறோம். அவர் தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ற கதை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாபாவோட அறிமுகத்தை கொடுங்க. இந்த விஷயங்களில் தான் அனைவரும் குழம்பி இருக்கிறார்கள். இந்த உலகமே இப்ப யாரை தேடிட்டு? ஏன் இத்தனை தர்மம், இத்தனை பிரிவு, இத்தனை கடவுள்? இதுலதான் எல்லாரும் குழம்பி போயிருக்காங்க. அதனால கடவுள் யாருன்றத வெளிப்படுத்துங்கன்றாரு. ரிலீஸ் பண்ணுங்க. யார் கடவுள் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? யார் கடவுள்ன்ட்டு இப்ப நீங்க சொல்லுங்க எல்லாருக்கும் இந்த உண்மையன்றாரு. இப்போது நம்ம யார் படிக்க வைக்கிறார்கள்? இப்ப யார் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க? நம்மளேவா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம்? இதை வந்து கடவுளே படிக்க வச்சிட்டு இருக்காரு. எல்லையற்ற தந்தை கிருஷ்ணர் தேகமுடையவர். தேகமுடையவருக்கு நமக்கு வந்து கீதை சொல்ல முடியாது. கீதையை சொன்னவர் நிராகார் தான். இவருக்கு பிரம்மா பாபா தாதா என்று சொல்வார்கள். நீங்கள் அனைவரும் சகோதரர்கள் அல்லவா? இந்த பிரம்மா மூலமா சிவன் வந்து நம்ம தத்தெடுக்கிறதுனால நம்ம எல்லாரும் சகோதரர்கள். பிறகு பிறவியை பொறுத்ததாகும். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிற சரீரம் பிறவியை பொறுத்தது. சகோதரின் சரீரம் எப்படி இருக்கிறது? சகோதரின் சரீரம் எப்படி இருக்கிறது? ஆத்மா ஒரு சிறிய நட்சத்திரம் போன்று இருக்கிறது. ஆத்மா புள்ளிதான். ஆனா அது எடுக்கிற சரீரத்தை பொறுத்து அது சகோதரனோ சகோதரியா ஆகுது. அது சரீரம் பாருங்க, ஆண் உடல் ஒரு மாதிரி இருக்கு, பெண் உடல் ஒரு மாதிரி இருக்கு. இவ்வளவு ஞானம் அனைத்தும் ஒரு சிறிய நட்சத்திரத்தில் இருக்கிறது. இந்த ஞானம் எல்லாமே எங்க ஸ்டோர் ஆயிருக்குது? நான் ஆணு, நான் பெண், இதெல்லாம் யார் சொல்றது? எல்லாம் இந்த ஆத்மா தான் சொல்லுது. ஆத்மா ஒரு புள்ளியா நட்சத்திரம் மாதிரி இருக்குது. அதுலதான் எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்குது. ஒரு சிப்பு மாதிரி. இப்ப மெமரி கார்டுல எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்றோம்ல சாங்ஸ், அந்த மாதிரி இந்த ஆத்மால எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காரு கடவுள். அந்த பாகமே ஃபுல்லா அந்த ஆத்மால ஸ்டோர் ஆயிருக்கு. நட்சத்திரம் உடல் இல்லாமல் பேச முடியாது. ஆனா இந்த ஆத்மா ஒரு உடல் எடுத்து வந்தாதான், வாய் இருந்தாதான் அதால பேச முடியும். வாய் இல்லைன்னா ஆத்மா அமைதியா இருக்கும். பரந்தாமத்துல ஆத்மா சுயதர்மமே சாந்தி, அமைதியா இருக்கும். நட்சத்திரம் நடிப்பதற்காக இவ்வளவு உறுப்புகள் கிடைத்திருக்கிறது. இந்த ஆத்மாவை வந்து நட்சத்திரம் சொல்றாரு. இப்ப நமக்கு அப்படியே ஆத்ம உணர்வு கொண்டு வர பாருங்க. இப்படி எல்லாம் முரளி எடுத்து நட்சத்திரம் சொல்றாரு. இப்ப நட்சத்திரம்னே பூர்வ மத்திக்கு நம்ம சிந்தனை போகுது. நட்சத்திரம் நடிப்பதற்காக இவ்வளவு உறுப்புகள் கிடைத்திருக்கிறது. இந்த ஆத்மா நடிக்கிறதுக்காக எவ்வளவு உறுப்பு கொடுத்திருக்காரு பாருங்க. கண்ணு, காது, மூக்கு, கை, கால் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு நடிக்கிறதுக்கு. நட்சத்திரங்களாகிய உங்களின் உலகம் தனி. ஆனா நீங்க இருக்கிற உலகம் எங்க தெரியுமா? பரந்தாமம். அங்கதான் நீங்க இருந்தீங்க. ஆத்மா இங்கே வந்து சரீரத்தை ஏற்கிறது. ஆனா ஆத்மா நடிக்க வருது. சும்மா கொஞ்சம் காலத்துக்கு இந்த உலகத்துல போயிட்டு ஜாலியா நடிச்சுட்டு வாங்கன்னு அனுப்புறாரு. அவர் அனுப்பல, நம்மளே ஓடி வந்துடும். அது வந்தோம், அதோட இங்கேயே டேரா போட்டோம்.
இன்னும் போறதுக்கு நமக்கு அப்படியே கஷ்டமா இருக்குது. பாபா சொல்றார், ஆத்மா இங்க வந்து சரீரத்தை ஏற்று நடிக்குது. சரீரம் சிறியதுல இருந்து பெரியதாகும். குழந்தையா வந்து பிறக்குது, சரீரம் வந்து குழந்தையா இருக்கிற சரீரம் அப்புறம் பெருசாயிடுது. அப்புறம் பெருசாகி அந்த உடலை விட்டு ஆத்மா போயிடும். ஆத்மா தான் தனது தந்தையை நினைவு செய்கிறது. இப்ப ஆத்மா ஒவ்வொரு பிறவிலும், எந்த பிறவியும் கிடையாது, 63 ஜனமா கடவுளை தான் நினைச்சிட்டு இருந்தோம், அதுவும் இந்த உடலில் இருக்கும் வரைதான். ஆனா உடம்புல இருக்கிறதுக்கு ஆத்மா நினைவு செய்யுது. வீட்டில் ஆத்மா பாபாவை நினைவு செய்யுமா? பாபா ஒரு கேள்வி கேட்கிறாரு. இப்ப பரந்தாமத்துல ஆத்மா இருக்குது, கடவுளை நினைக்குமா? பக்கத்துலதான் இருப்பாரு கடவுள், ஆனா நினைக்குமானா நினைக்காதுன்றாரு. இல்லை, அங்க நீங்க என்ன நினைக்க மாட்டீங்கன்றாரு. இங்கதான் உடம்பு வந்து பூந்துட்டு கடவுளே கடவுளேன்னு கத்திட்டு கிடக்குறோம். வெளியே போயிட்டோம்னா நம்ம கூப்பிடவே மாட்டோம் பொழுது. நாம எங்கே இருக்கிறோம் என்பது அங்கே எதுவுமே தெரியாது. இந்த ஆத்மாவுக்கு நம்ம எங்க இருக்கிறோம்னே தெரியாதான் பரந்தாமத்துல இருக்கும்போது. ஆத்மா மற்றும் பரமாத்மா ரெண்டும் சரீரத்தில் இருக்கும்போது ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் திருவிழா என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, நம்ம பாபாவுக்கு பக்கத்துல பரந்தாமத்துல இருந்தா கூட அவர் யாருன்னே நமக்கு தெரியாது, நம்ம எங்க இருக்கிறோம்னு நமக்கு தெரியாது. ஆனா எப்ப இந்த உலகத்துல வந்து நடிக்க வரமோ சங்கமேகத்துல நம்மளும் பாபாவும் சந்திச்சுக்கிறோம். அதுதான் திருவிழான்னு சொல்லப்படுகின்றாரு. இந்த ஆத்மா ஒரு உடல்ல இருக்கு, பரமாத்மா பிரம்மா பாபா உடல்ல வந்து ரெண்டு பேரும் சரீரத்துல இருக்கும்போது சந்திக்கிறோம் பாருங்க, அதான் பாபா மீட். அப்ப அது என்னன்னு சொல்றது, ஆத்மாவும் பரமாத்மாவும் எவ்வளவு காலம் பிரிஞ்சு கிடந்தோம். ஒண்ணுக்கு ஒண்ணு பக்கத்துல இருக்கும்போது கூட தெரியாது இவர் கடவுள் நம்ம ஆத்மான்றது. ஆனா நம்ம எப்ப மத்தவங்க மீட் பண்றோம் தெரியுமா? இந்த சங்கமயகம் பாபா மீட்ல தான் நம்ம சந்திக்கிறோம், அதுவும் மதுபன்ல தான் நம்ம சந்திக்கிறோம். அப்ப இது என்னன்னு சொல்லுவாங்க, ஆத்மா பரமாத்மாவின் திருவிழா என்று சொல்லப்படுகிறது, மேலான்று சொல்லப்படுகிறது. ஆத்மா மற்றும் பரமாத்மா நீண்ட காலமாக பிரிஞ்சிருச்சு என்று பாடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. எவ்வளவு காலம் பிரிஞ்சிருக்கிறது? ஒரு சாஸ்திரத்துல ஒரு பாட்டே இருக்குது, ஆத்மா பரமாத்மா ரொம்ப காலமா பிரிஞ்சிருச்சு. பாபா கேக்குறாரு, எவ்வளவு காலம் தனியாக இருக்கிறோம் என்பது நினைவுக்கு வருகிறது. ஒவ்வொரு நொடியாக கடந்து 5000 வருடங்கள் ஆகிவிட்டது. பாபா விட்டு பிரிஞ்சு ஒரு செகண்டா அப்படியே எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு தெரியுமா? 5000 வருஷம் ஆயிடுச்சுன்றாரு. நீங்க என்னை விட்டு வந்து 5000 வருஷம் ஆகுது. பிறகு நம்பர் 1ல இருந்து மீண்டும் ஆரம்பமாகும். திரும்ப இந்த 5000 வருஷம் திரும்ப ரிப்பீட் ஆகும். துல்லியமாக கணக்கு இருக்கிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. உங்களை யாராவது இவர்கள் எப்போது ஜென்மம் எடுத்தார் என கேட்கலாம், உடனே நீங்கள் துல்லியமாக சொல்ல முடியும். இந்த நம்ம யாருக்கா இருந்தாலும் 5000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்ட்டு நம்ம பதில் சொல்ல முடியும், துல்லியமா நம்மளால சொல்ல முடியும். ஸ்ரீகிருஷ்ணர் தான் முதல் நம்பரில் பிறவி இருக்கிறார். ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துல வந்து ஸ்ரீகிருஷ்ணர் தான் பிறகுறாரு. சிவனுடையதை பற்றி நொடி நிமிடம் எதையுமே கணக்கிட முடியாது. ஆனா பிரம்மா பாபா உடல்ல சிவபாபா எப்ப வந்தாரு, எந்த செகண்ட் எந்த நிமிஷம் அப்படின்றது யாராலையும் சொல்ல முடியாது. சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க, ஆனா அவருக்கு நேரம் காலம் அதெல்லாம் தெரியாது. அவர் எப்ப வந்து ஜெயந்தி ஆனாரு, எப்ப பிரவேசம் ஆனார்ன்றது தெரியாது. ஆனா கிருஷ்ணருக்கு எல்லாமே இருக்குது, நாலு நேரம் நொடி நிமிடம் எல்லாமே கிருஷ்ணருக்கும் கணக்கிடலாம். அவர் பிறக்கும் போது இந்த உலகமே வெளிச்சமாயிரும், எல்லாருக்குமே தெரிய வரும் கிருஷ்ணர் பிறந்துட்டாருன்ட்டு. கலியுக இறுதியில பிறப்பாரு. அப்புறம் அவர் பெருசாகி நாராயணன் ஆகும்போது ஒண்ணு ஆயிடும். ஒண்ணு சொர்க்கம் வந்துரும். சொர்க்கம் வரும்போது அவர் ராஜ்யத்துல அரியாசனத்துல உட்காருவார் நாராயணனா. ஆட்சி புரிய உட்காரும் போதுதான் சொர்க்கம் ஆரம்பிக்கும். ஆனா இது வந்து கிருஷ்ணர் பிறக்கிற தேதி எல்லாமே கணக்கிடலான்றார். மனிதர்களின் கடிகாரத்தில் வித்தியாசம் ஏற்படுகிறது, சிவபாபாவின் அவதாரத்தில் எந்த வித்தியாசமும் கிடையாதுன்றாரு. நீங்க உங்க கடிகாரத்துல ஒன்னா வித்தியாசம் இருக்கும், ஆனா சிவபாபா அவதரிக்கிறதுல எந்த வித்தியாசமும் இருக்காது. எப்போது வந்தார் என்பதே தெரியவில்லை, சாட்சாத்காரம் கிடைத்தது, அப்போது வந்தார் என்றும் கூட கூற முடியாது. இப்ப பிரம்ம பாபா காட்சி கிடைச்சதுல அப்ப வந்தாரான்னு கூட சொல்ல முடியாது. எனக்கு தெரியல, பிரம்ம பாபாவே தெரியல என்ன நடக்குது, நம்ம உடம்புல யார் வந்துக்கிறாங்கன்னே தெரியல. அதனாலதான் அவராலே சொல்ல முடியல எந்த நிமிஷம் பாபா வந்தாருன்ட்டு. தோராயமாக கணக்கிடலாம், நொடி நிமிடத்தின் கணக்கை கூற முடியாதுன்றாரு. இப்ப தோராயமா 1936 இந்த நாள் வந்தாரு என் உடம்புலன்ட்டு பிரம்மா பாபா சொல்லலாம். ஆனா எந்த செகண்ட் அவர் உடம்புல வந்தாரு, எந்த நொடி வந்தாருன்றத நம்மளால கணக்கிட முடியாது. அதனாலதான் விநாசம் கூட நமக்கு சரியா தெரியாது, பிரம்ம பாபாவுக்கே தெரியாது சரியா எப்ப விநாசம் நடக்கும்ன்றது. அவருடைய அவதாரம் கூட அலௌகிகமானது. சிவபாபாவுடைய அவதாரம் கூட அலௌகிகமானது. அவர் எல்லையற்ற இரவில் வருகிறார். சிவபாபா உலகத்துல வர்றதே இந்த கலியுகத்துலதான் வர்றாரு, எல்லையற்ற இரவுல வர்றாரு, இருள்ல வர்றாரு. மற்றபடி வேறு யாரெல்லாம் அவதாரம் எடுக்கிறாங்களோ அவர்களுடையது தெரிகிறது. ஆத்மா சரீரத்தில் நுழைகிறது, சிறிய உடலை அணிந்து கொள்கிறது. இப்ப ஆத்மா ஒண்ணு வருது, வந்து சின்ன அம்மா வயித்துல சின்ன ஒரு உடம்புல போயிட்டு புகுது, பிறகு மெல்ல மெல்ல பெருசாகுது, சரீரத்துடன் ஆத்மா வெளியே செல்கிறது.
இந்த விஷயங்கள் அனைத்தையும் நன்கு சிந்தித்து பிறகு மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்கள் இந்த மாதிரி ஆத்மா எப்படி உள்ளார வருது, அம்மா வயித்துல வருது, அப்புறம் பெருசாகுது, அப்புறம் எப்படி அந்த சரீரத்தை விட்டு ஆத்மா போகுது, இது எல்லாத்தையும் நீங்க புரிய வைக்கணும். நல்லா சிந்திச்சு பிறகு மத்தவங்களுக்கு புரிய வைங்க. எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறாங்க, ஒருவரை போன்று ஒருவர் இருக்கவே முடியாதுன்றாரு. பாருங்க, இப்ப 800 கோடியும் ஆத்மாக்கள் நடிக்கிறாங்க, ஆனா ஒரு ஃபேஸ் மாதிரி இன்னொரு ஃபேஸே இருக்காது. ஏதாவது ஒண்ணு மாறும், கைரேகை மாறும்வாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு மாற்றம் இருக்குன்றார். எவ்வளவு பெரிய மேடை பாருங்க, இந்த உலகம் மிகப்பெரிய ஹாலாக இருக்கிறது, அதில் எல்லையற்ற நாடகம் இப்ப நடக்குதுன்றார். இந்த சினிமால நம்ம 3 மணி நேரம் சினிமா பாக்குறோம்ல, இது 5000 வருஷம் சினிமா, இதுல எவ்வளவு பெரிய மேடை, இதுல எல்லாரும் நடிக்கிறாங்கன்றாரு. நரனிலிருந்து நாராயணாக மாற்றுவதற்காக பாபா படைக்கின்ற புதிய உலகத்தில் உயர்ந்த பதவி அடைவதற்காக குழந்தைகளாகிய நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. நம்ம எதுக்கு சென்டருக்கு வந்திருக்கிறோம்னா, நரனில இருந்து மனுஷன் தேவதை ஆகிறதுக்காக பாபா புது உலகம் படைக்க போறாரு, அதுல உயர்ந்த பதவி அடைவதற்காக நீங்க வந்திருக்கிறீங்க. மற்றபடி இந்த பழைய உலகமும் அழிய போகுதுன்றாரு. பாபா மூலமாக புதிய உலகம் உருவாகிட்டு இருக்குது. பிறகு பாபா பாலனையும் செய்யணும். பாபா அதுக்கப்புறம் போயிட்டு இப்ப நம்ம யாரெல்லாம் தத்தெடுக்கிறாரோ எல்லாரையும் பாலனையும் செய்யணும். இந்த சரீரத்தை விடும்போது நிச்சயமாக சத்தியுகத்தில் புதிய உடல் எடுத்து பாலனை செய்வீர்கள். பாபா சொல்றாரு, இப்ப இந்த சரீரத்தை விட்டுருவோம் இல்லையா, அதுக்கப்புறம் சொர்க்கத்துல போய் நம்ம புது உடல் கிடைக்கும், தேவதை உடல். அதுக்கப்புறம் அந்த விஷ்ணு மூலமா பாலனைன்ற மாதிரி இந்த கடைசி பிறவி வரைக்கும் நம்ம மத்தவங்களே கவனிச்சுக்கணும், பாலனை செய்யணும். அதாவது வாழற வரைக்கும் சொல்லுவாங்களா, வாழ்க்கை வாழ்வதற்கென்ட்டு வாழற வரைக்கும் எல்லாரையும் பாத்துக்கணும் இல்லையா. அது சத்தியுகத்துல இருந்தே அப்படிதான் பாலனை செஞ்சுக்கிட்டு வரோன்றாரு. ஒருத்தவங்க மத்தவங்கள எல்லாரும் பாத்துக்கிறோம் இல்லையா. நாராயணன் எப்படின்னா, அவங்க குழந்தைகள், ஆளுக்கு 2 குழந்தைகள் இருக்கும்னு சொல்றாங்க லட்சுமி நாராயணனுக்கு. அதுவும் யோக பலத்தின் மூலமா தான் பிறக்கும். அவங்க வாரிசு உருவாகும். அவங்க அரியாசனத்துல உட்காந்து ஆட்சி செய்வாங்க அடுத்தடுத்து. அது மாதிரி 108 லட்சுமி நாராயணர்கள் இருக்கிறாங்க. அவங்கவுங்க ராஜ்யம் செய்வாங்க, பிரஜைகளை ராஜ்யம் செய்வாங்க. அந்த பிரஜைகளை லட்சுமி நாராயணன் குழந்தை மாதிரி பாத்துக்குவாங்களாம். அந்த மாதிரி சொர்க்கத்துல அவங்க பிரஜைகளை கூட குழந்தைகள் மாதிரி பாத்துக்குவாங்களாம். அந்த மாதிரி பாலனை செய்வாங்களாம். அந்த மாதிரி அப்படி அப்படியே பாலனை செஞ்சு இப்ப கடைசி வரைக்கும் நம்ம வந்துட்டோம். அதற்கு முன்பு இந்த பழைய உலகம் அழியத்தான் வேண்டும். ஆனா நீங்க அங்க போய் சொர்க்கத்துல ராஜ்யம் உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த பழைய உலகம் இப்படியா இருக்கும், சொர்க்கம் சொர்க்கம் இதே உலகத்துல வர முடியுமா, இது எப்படி இருக்கு இந்த உலகம், நல்லா இருக்குதா எங்கேயா பாக்குறதுக்கு, இதுல போய் எப்படி லட்சுமி நாராயணன் வருவாங்க, ராஜ்யம் பண்ணுவாங்க. அதனால இந்த உலகம் அழியணும்ன்றாரு. லட்சுமி நாராயணன் ரெடி ஆயிட்டாங்கன்னா இந்த உலகம் அழிஞ்சிரும்ன்றாரு. மூங்கில் காடு பற்றி எரிய போகிறது. பாபா சொல்றாரு, இப்ப மூங்கில் காடை பத்தி எரிய போகுது, பிறகு இந்த பாரதம் மட்டும்தான் இருக்கும். கடைசியா பாத்தீங்கன்னா ஃபுல்லா அழிஞ்சு தண்ணிக்குள்ள போயிடும், வெறும் பாரதம் மட்டும் இருக்கும். பாரதம் கூட அந்த ஆளிலை ஷேப்ல வந்துடும். பாரதத்தில் மிக சிலரே இருப்பார்கள். பாரதத்துல கூட எல்லாரும் இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. இப்போது நீங்கள் விநாசத்திற்கு பிறகு தண்டனை அடையாமல் இருக்க கடினமாக உழைக்கிறீங்க. இப்ப நம்ம எதுக்காக பாபா நினைச்சு 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 முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம்னா, இப்பயே பாக்குறோம்ல இந்த உலகம் எப்படி இருக்குது, வாழறதுக்கே கஷ்டமா இருக்குது. சுத்தி வெள்ளம் ஓடுச்சுன்னா குடிக்க தண்ணி கூட கிடைக்க மாட்டேது, கரண்ட் இருக்க மாட்டேது. அப்ப அந்த மாதிரி மோசமான உலகத்துல நம்ம எப்படி வாழறது? அப்ப பாபா கூடயே போகணும் இல்லையா. அப்ப விநாசத்துக்கு முன்னாடியே நம்ம ரெடி ஆயிட்டு பாபா கூடயே போகணும் அப்படின்றதுதான் நம்மளோட ஏம். அப்ப விநாசத்துக்கு பிறகு தண்டனை அடைய வேண்டி இருக்கும்ன்றாரு. அதனால இப்ப விநாசத்துக்கு முன்னாடியே போகணும்னா கடினமா நம்ம உழைக்கணும். ஒருவேளை விக்ரம விநாசம் ஆகவில்லை என்றால் தண்டனைகள் அடைவீர்கள். பாபா சொல்றாரு, உங்க பாவத்தை அழிக்கல, நீங்க கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துட்டீங்கன்னா இங்கே இருந்து தண்டனை அடைவீங்கன்றார். மேலும் பதவியும் கிடைக்காது. யாரெல்லாம் அந்த மாதிரி பாவத்தை அழிக்கலையோ அவங்களுக்கு நல்ல பதவி சொர்க்கத்துல கிடைக்காது. நீங்கள் யாரிடம் செல்கிறீர்கள் என யாராவது உங்களிடம் கேட்டால் சிவபாபாவிடம் செல்கிறோம் என்று சொல்லுங்கள். அவர் பிரம்மாவினுடன் வந்திருக்கிறார். நீங்க சொல்லுங்க, நீங்க லிங்க வடிவில வழிபடுறீங்களே சிவன், அவருதான் வந்திருக்கிறாரு, அவர் பிரம்மா உடல்ல வந்திருக்கிறாரு, அவருதான் பார்க்க போறோம்னு சொல்லுங்க. இந்த பிரம்மா சிவன் கிடையாது. எவ்வளவு பாபாவை அறிகிறீர்களோ அவ்வளவு பாபாவிடம் அன்பு ஏற்படும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப எந்த அளவுக்கு நீங்க பாபா தெரிஞ்சிருக்கிறீங்களோ, அதாவது அவர் புள்ளியா இருக்காரு, அவரே தான் சிவன் தான், லிங்க வடியில நம்ம வழிபடுறோமே அவருதான் இவருன்ட்டு எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சிருக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு பாபா மேல அன்பு ஏற்படும். குழந்தைகளே, நீங்கள் வேறு யாரையுமே விரும்பாதீர்கள். பாபா சொல்றாரு, மனுஷங்களாம் நம்பாதீங்க, எல்லாம் ஏமாத்திடுவாங்க, இருந்தும் ஏமாத்துவாங்க, இல்லாம போய் ஏமாத்திடுவாங்க. மற்ற சங்கத்தின் அன்பை விட்டு விட்டு ஒரு சங்கத்தில் வையுங்கன்றாரு. பிரியதர்ஷினி இருக்கிறார்கள் அல்லவா, இங்கேயும் அப்படித்தான். 108 பேர் உண்மையான பிரியதர்ஷிகள் ஆகிறார்கள். பாருங்க, பாபாவுக்கு 108 பேர் பிரியதர்ஷினிகள், லவ்வர்ஸ். அந்த அந்த காதலி இருக்கிறாங்க வெளி உலகத்துல. அந்த மாதிரி இங்க பாபாவுக்கு
நூத்தி எட்டு பிரியதர்ஷினிகள் இருக்கிறாங்களாம், உண்மையா லவ் பண்றாங்க பாபாவை. அதிலும் கூட 8 பேர் தான் உண்மையாளர்களாக மாறுகிறார்கள். அந்த 108ல 8 பேர் தான் எப்பயுமே பாபாவை உருகி உருகி நினைக்கிறாங்க. 8ன் மாலை இருக்கிறது அல்லவா, 9 ரத்தினங்கள்ட்டு பாடப்பட்டிருக்கு இல்லையா, கையில நவரத்னம் மாட்டிக்குவாங்க இல்லையா, 9 நவரத்ன மோதிரம். அந்த மோதிரத்துல 9 இருக்கும், 9 கல் இருக்கும். அதுல 8 வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். அதுக்கு நடுவுல ஒரு கல் இருக்கும், சிகப்பு கலர்ல. அது பேரு தெரியல. அது வந்து அதுதான் வந்து பாபா. அதை சுத்தி 8 மணிகள் இருக்கும். அந்த 8 மணிகளும் அந்த யாருன்னா பிரியதர்ஷினிகள், பாபாவுக்கு பிரியதர்ஷினிகள். அப்படியே உருகி உருகி அவரை நினைச்சவங்க பாபா மறக்கவே அவங்களுக்கு தெரியாது. எந்த நேரம் பாபாவே நினைச்சுன்னு இருக்கிறாங்க. 108 பேர் கூட அந்த அளவு கிடையாது, 100 பேர் கூட அந்த அளவு கிடையாது. ஆனா 8 பேர் அந்த அளவு பாபா மேல அன்பு. 8 தேவதைகள் முக்கியமானவங்கன்னு சொல்லி சொல்றாரு. 8 லட்சுமி நாராயணன் முக்கியமானவங்க. பிறகு 16,108 பேர் இளவரசிகளின் குடும்பமாக திரேதா கடைசி வரை மாறுகிறார். பாபா சொல்றாரு, பாபா டோட்டலா 16,108 பேர் செலக்ட் பண்றாரு. 16,108 பேரை ராஜ்யம் அடையிறாங்க. அதுல வந்து இளவரசிகளாக குடும்பமாக இருப்பாங்க. திரேதா கடைசி வரை மாறுகிறார்கள். பாபா உள்ளங்கையில் சொர்க்கத்தை காண்பிக்கிறார். இப்ப பாபா நமக்கு உள்ளங்கையில சொர்க்கத்தை எடுத்துன்னு வந்திருக்கிறாரு. நாமே சிருஷ்டிக்கே அதிபதி ஆகணும் என்ற போதை குழந்தைகளாகிய உங்களிடம் இருக்க வேண்டும். கடவுளே வந்து சொர்க்கத்தையே கொடுக்குறாரு கிஃப்டா. அப்ப எவ்வளவு ஒரு போதை இருக்கணும். இந்த உலகத்துக்கே அதிபதி ஆக போறன்ற போதை உங்கள்கிட்ட இருக்கணும். பாபாவிடம் இப்படிப்பட்ட வியாபாரம் செய்யணும். விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு தான் வியாபாரிகள் இந்த வியாபாரத்தை செய்கிறாங்க. ஆனா நம்பி பாபாகிட்ட வந்து வியாபாரம் பிசினஸ் பண்றவங்க, இந்த ஞான ரத்தினங்களை தானம் செய்யறவங்க, அதாவது பாபாட்ட படிச்சுட்டு மத்தவங்களுக்கு போய் சொல்லி கொடுக்குறவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இது போன்ற வியாபாரிகள் யாருமே கிடையாது. குழந்தைகள் நம் பாபாவிடம் செல்கிறோம் என்ற உற்சாகத்தில் இருங்கள். மேலே பாபா இருக்கிறார். இப்ப நீங்க ஜாலியா இருங்கன்றாரு. நம்ம இன்னும் இப்ப படிப்பு முடிச்சுட்டு ஒரு பாபா கூட போறோம். எதுக்கு கவலைப்படுறீங்க, உற்சாகமா இருங்க. மேல பாபா இருக்கிறாரு. உலகில் இருப்பவர்களுக்கு தெரியவில்லை, ஆனா உலகத்துல எல்லாம் கத்தி கதறிட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே எல்லாம் என்ன பண்றாங்க, கடவுளையும் திட்டுறாங்க, உலகத்துல இருக்கிறவங்களையும் திட்டுறாங்க, எல்லாரையும் திட்டிட்டு இருக்கிறாங்க. யாருக்கும் தெரியாது. ஆனா நமக்கு தெரியும், நம்ம பாபாட்ட போறோம், மேலதான் பாபா இருக்கிறார். அவர் கடைசியில் வருவார் என அவர்கள் கூறுவார்கள். ஆனா உலகத்தினர் சொல்றாங்க கடைசியா கடவுள் வருவாரு, அதாவது அந்த குதிரை மேல வருவாரு, கலி அவதாரம் எடுத்து வருவாருன்னா சொல்றாங்க. அதுவே கலியுகத்தின் கடைசி, அதுவே கீதை மகாபாரதத்தின் நேரம். அதே யாதவர்கள் ஏவுகணைகளை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள். பாபா சொல்றாரு, அவங்க சொல்றது கரெக்ட் தான், கடைசியா வரும், அது கலியுகத்தின் கடைசியில தான் வராரு, வந்துட்டாரு. வந்துதான் கீதையை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இதுதான் மகாபாரத போரின் நேரம் சொல்லி சொல்றாரு. இப்ப ஆத்மாவுக்கு பரமாத்மா டீச் பண்ணிட்டு இருக்கிறாரு, கீதையை சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்ப ஆத்மா போராடிட்டு இருக்குது இந்த மாயாவோட மல்யுத்தம். அதே யாதவர்கள் இருக்கிறாங்களே வெளிநாட்டினர், அந்த அமெரிக்கா ரஷ்யா, அவங்களாம் ஆட்டம் பாம்பு கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதே நேரம் தான் இது. அதே கௌரவர்களின் ராஜ்யம், அதே பாண்டவர்களாகிய நீங்க தான் இருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா நம்ம ஞாபகப்படுத்துறாரு. நீங்க தான் பாண்டவர்கள். யார் கூட கடவுள் இருக்கிறாரோ அவங்களாம் பாண்டவர்கள், யார் கடவுளை நம்பலையோ அவங்க கௌரவர்கள். அதே ராஜ்யம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கின்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது வீட்டில் உட்கார்ந்தபடியே சம்பாதித்து கொண்டிருக்கிறீங்க. இப்ப கடவுளே நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காரு, நம்ம சம்பாதிச்சுட்டு இருக்கிறோம். பகவான் வீட்டில் இருந்தபடியே வந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் வருமானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என பாபா கூறுகிறார். இப்ப பாபா சொல்றாரு, வீட்டுல இருக்கும்போதே நான் உங்களுக்கு கஷ்டம் இல்லையா, இப்பயே வருமானத்தை ஈட்டிக்கோங்கன்றாரு. தினம் அந்த முரளியை படிங்க, அவரை நினைங்க, இதுதான் வருமானம். இந்த வைரம் போன்ற பிறவி விலை மதிப்பற்றதுன்ட்டு பாடப்பட்டிருக்கிறது. இப்போது இதை கிளிஞ்சலுக்காக இழந்துவிடக் கூடாது. பாருங்க, இது எப்பேற்பட்ட பிறவி. சங்கமேகத்துல பிராமணன் ஆகிறது சாதாரண விஷயமே கிடையாது. இத போய் இந்த சாதாரண சோழிக்கு பின்னாடி போயிடாதீங்க. நான் போய் அதை சம்பாதிக்க போறேன், கார் வாங்க போறேன், பங்களா வாங்க போறேன். பாத்தீங்கல்ல நிலைமைய, புயல்ல எல்லாம் பறந்துட்டு இருக்குது. ஒண்ணு பறகுது, இல்லைன்னா தண்ணியில மிதந்துட்டு இருக்குது எல்லாம். இதுல போய் நீங்க எந்த வீடை வாங்க போறீங்க, எந்த காரை வாங்க போறீங்க, என்ன சம்பாரிச்சு என்ன எடுத்துட்டு போக போறீங்கன்றாரு பாபா. கிளிஞ்சலுக்காக இதெல்லாம் இழந்துடக்கூடாது. இப்போது நீங்கள் முழு உலகத்தையும் ராமராஜ்யமாக மாத்துறீங்க. இப்ப நீங்க உலகத்தையே சொர்க்கமா மாத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சிவனிடம் வந்து சக்தி கிடைச்சிட்டு இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மற்றபடி தற்காலத்தில் பலருக்கு அகால மரணம் ஏற்பட்டு விடுகிறது. இப்ப நமக்கு பாபாட்ட இருந்து கரண்ட் கிடைச்சிட்டு இருக்குது, சக்தி கிடைக்குது. இந்த முரளி படிக்கும் போது, பாபா நினைக்கும் போது சக்தி கிடைக்குது. ஆனா இப்ப நிறைய பேருக்கு உட்கார்ந்தபடியே மரணம், அகால மரணம் ஏற்பட்டுறது. பாபா புத்தி பூட்டை இப்ப திறக்கிறார். ஆனால் மாயா புத்தி பூட்டை பூட்டி விடுகிறது. இப்போது தாய்மார்களாகிய உங்களுக்கு ஞான கலசம் கிடைத்தது. பாபா தாய்மார்கள் தலையிலதான் கலசத்தை வச்சு அவங்களதான் சொல்ல வைக்கிறார் ஞானத்தை. ஏன்னா அவங்கதான் ஒரு விஷயம் தெரிஞ்சு அதை எல்லாருக்கும் சொல்றவங்க யாரு, தாய்மார்கள் தானே.
சகோதரர்கள் எங்கேயாவது போய் பாய்ஸ் எங்கேயுமே பறக்க மாட்டாங்க, கேர்ள்ஸ் தான் எல்லாத்தையும் போய் சொல்லிடுவாங்க. அதனால பாபா நம்ம தலையில கலசத்தை வைக்கிறாரு. அபலைகளுக்கும் பெண்கள் பலம் கொடுப்பவர் இவரே. யாரெல்லாம் அபலைகள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கூட சக்தி கொடுக்கிறவர் யாரு? சிவன் தான். இதுவே ஞான அமிர்தமாகுன்றாரு. சாஸ்திரங்களின் ஞானத்தை அமிர்தம் என்று சொல்ல முடியாது. நம்ம ராமாயணம் மகாபாரதம் அதெல்லாம் அமிர்தம் கிடையாது. இதெல்லாம் கேட்க கேட்க அப்படியே என்ன ஓடுது ஆத்மாவுக்கு, அப்படியே அதீந்திரிய சுகம் ஏற்படுது. இதுதான் ஞான அமிர்தம்னு சொல்றாரு. எவ்வளவு நேரம் வேணாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் இந்த ஞானத்தை. எவ்வளவு நேரம் வேணாலும் டைம் போறதே தெரியாது. அப்பனா இதுதானே அமிர்தம்னு சொல்றாரு. நல்லது. இனிமேல் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயின் தந்தமையாகிய பாப்தாதாவின் அன்பு நிலைகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், குரு பாபாவின் கவர்ச்சியில் மனமுள்ள மலராக வேண்டும். தன்னுடைய இனிமையான தந்தையை நினைத்து தேக அபிமானம் என்ற முல்லை எரித்து விட வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், இந்த வைரம் போன்ற பிறவியில் அழியாத வருமானத்தை சேமிக்க வேண்டும். கிளிஞ்சலுக்காக இதை இழக்கக்கூடாது. எனக்கு அங்க வேலைக்கு போறேன், எனக்கு டைம் இல்லை, எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது அந்த வைரம் போன்ற பிறவில இந்த அழியாத வருமானம் தான் நம்ம புத்தியில எடுத்துட்டு போறோம். போகும்போது என்ன எடுத்துட்டு போறோம்? மரணம் தலைக்கு மேல இருக்கு. நாளைக்கே போயிட்டோன்னா இந்த கிழிஞ்சலுக்காக அந்த அந்த வேலை இந்த வேலைன்ட்டு இந்த முரளியை இழந்துராதீங்க. இந்த அழியாத வருமானத்தை சேமிக்கணும்ன்றாரு. ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பு வைக்க வேண்டும். ஒரு பாபா போதும், வேற யாரையும் நம்பாதீங்க. அவர் மேல உண்மையான அன்பு வைங்க. ஒரு சங்கத்தில் இருக்க வேண்டும் சொல்றாரு. வரதானம், பிராமண வாழ்க்கையில் சதா குஷி என்ற சத்துணவை உண்ணக்கூடிய மற்றும் குஷியை பகிர்ந்தளிக்கக்கூடிய அதிர்ஷ்டசாலி ஆகுக. நமக்கு பிராமண வாழ்க்கை கிடைச்சிருக்குது. நம்ம எப்ப கடவுள் கிடைச்சாரோ அப்பவே நம்ம பிராமணன் ஆயிட்டோம். இப்போ சூத்திரன் கிடையாது. கலியுகமே நமக்கு முடிஞ்சிருச்சு. சங்கமயுகத்துல இருக்கிறோம். இந்த சங்கமயுக வாழ்க்கையே சதா குஷி தான். எப்பயுமே கடவுளே இருக்கிறாரு என் கூட, எனக்கு வேற என்ன வேணும்? சர்வ சக்திவானே இருக்கிறாரு. இந்த சாதாரண மனிதர்களே ஏதாவது ஒரு கலெக்டர் அப்பான்னா எங்க அப்பா யார் தெரியுமான்ட்டு பெருமையா பேசுவாங்க. நம்ம பாருங்க, சர்வ சக்திவானே எங்க அப்பா. அப்பதான் எவ்வளவு ஜாலியா இருக்கணும். நம்ம குடைநிழல், அவரோட குடைநிழல் தினமும் இருக்கிறோம். அப்ப சதா குஷி என்ற சத்துணவை உண்ணக்கூடிய, குஷியையும் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டசாலி ஆகுங்க இந்த வரதானம் கொடுக்குறாரு. இவ்வுலகில் பிராமண குழந்தைகளாகிய உங்களை போன்ற அதிர்ஷ்டசாலி வேறு யாருமே இருக்க முடியாது சொல்றாரு பாருங்க. உங்களை மாதிரி அதிர்ஷ்டசாலி யாருமே கிடையாது. என்ன நடந்தாலும் நமக்கு ஏதாவது நடக்குதா நம்மள அப்படியே இந்த பூனைக்குட்டி மாதிரி வச்சிருக்காரு. அந்த நெருப்புல இருக்கிற பூனைக்குட்டி அப்படியே பாதுகாப்பா இருக்கும்னு சொல்லியிருக்காரு ஒரு முரளில. அந்த மாதிரி யாருக்கு என்ன நடந்தாலும் இந்த பிராமணர்களை மட்டும் அப்படியே பாபா அப்படியே பொத்தி பொத்தி வளர்க்குறாரு. ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் தான் உங்கள் அனைவருக்கும் பாப்தாதாவின் மன சிம்மாசனம் கிடைக்கிறது. இந்த பிராமண வாழ்க்கையில இதய சிம்மாசனத்தையே பாபா கொடுக்குறாரு. அப்படியே மனசுல வச்சிருக்கிறாரு. நம்மளெல்லாம் தலை மேல தூக்கி வச்சுக்கிறாரு, தோல்ல தூக்கி வச்சுக்கிறாரு, இடுப்புல தூக்கி உட்கார வச்சிருக்கிறாரு. வேற என்னதான் அவர் செய்யல. சதா குஷி என்ற சத்துணவை உண்ணுகிறீர்கள். தினம் தினம் பாபாவோட ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு குஷியா இருக்கிறீங்க. குஷி என்ற சத்துணவை உண்ணுகிறீங்க மற்றும் குஷியை பகிர்ந்தளிக்கிறீர்கள். உங்களுக்கு என்ன குஷி கிடைச்சதோ அதை மற்றவங்களுக்கும் பகிர்ந்தளிக்கிறீங்க. இச்சமயம் நீங்கள் கவலையற்ற மகாராஜாக்கள். நீங்க ஏதாவது கவலை இருக்கா? பிரம்மா சிவபாபா அப்பா, பிரம்மா பாபா அம்மா. சிவபாபா ஆசி கொடுக்குறாரு. என்ன செலவாகுதோ படிப்புக்கு கூட நான் காசு வாங்குறது இல்ல. பிரம்மா பாபா சாப்பாடு போட்டுடுறாரு அம்மாவா இருந்து. அப்புறம் என்ன கவலை உங்களுக்கு? இச்சமயம் நீங்கள் கவலையற்ற மகாராஜாக்கள் சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாம் வருமானம் வருது இல்லையா? சிவபாபா எல்லாமே கொடுத்துடுறாரு. என்னைக்காவது உங்களுக்கு எந்த கஷ்டமாவது வச்சிருக்கிறேன்னா கேக்குறாரு பாபா. அத்தகைய கவலையற்ற வாழ்க்கையை முழு கல்பத்திலும் வேறு எந்த ஒரு யுகத்திலும் கிடைக்காது. நீங்க 5000 வருஷம் நடிப்புல இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்றாரு. முழு கல்பத்திலையும் எந்த யுகத்திலயுமே இந்த மாதிரி கவலையற்ற வாழ்க்கை. எனக்கு கூடவே கடவுளே இருக்கிறாரு. எனக்கு என்ன கவலை? அவங்களே சொல்றாங்க, பக்தி செய்யறவங்களே சொல்றாங்க, போட ஆண்டவனே என் பக்கம்ட்டு. நம்ம உண்மையிலே கடவுள் நம்ம கூடவே இருக்கிறாரு. அப்ப நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சத்தியமத்தில் கவலையற்றவராக இருப்பீங்க. ஆனால் அங்கே ஞானமே இருக்காது. சொர்க்கத்துல ஜாலியா தான் இருப்பீங்க, கவலையற்றவராக தான் இருப்பீங்க. ஆனா அங்க ஞானம் இருக்காது. இந்த மாதிரி ஞானம் பாபா கூட பாபா இருக்க மாட்டாரு. அப்புறம் இந்த ஞானம் இருக்காது. இப்போது உங்களுக்கு ஞானம் உள்ளது, எனவே உங்கள் மனதில் இருந்து வெளிப்படுகிறது. என்னை போன்ற அதிர்ஷ்டசாலி வேற யாருமே இல்லை. இப்ப நமக்கு ஞானம் இருக்கு இல்லையா? நான் ஆத்மான்றத பாபா சொல்லிட்டாரு. பாபா யாருன்னு தெரிஞ்சிருச்சு. கடவுளை உலகமே தேடிட்டு இருக்குது. எனக்கு கடவுள் யாருன்னு தெரியும். இந்த சிஸ்வி சக்கரத்தோட ஞானம், இது என்ன மாறப்போகுது, இது முதல் இடைக்கடை எல்லாமே எனக்கு தெரியும். நான் திரிகால தரிசி. என்னை போல அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லை அப்படின்ற சந்தோஷம் உங்களுக்கு மனசுல இருந்து வெளிப்படுதுன்றாரு.
அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதிர்ஷ்டசாலி ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. யாரெல்லாம் பிகே ஆயிட்டீங்களோ நீங்களாம் எவ்வளவு அதிர்ஷ்டம் புண்ணியம் பண்ணிருக்கிறீங்கன்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எந்த யுகத்திலயும் உங்களுக்கு கிடைக்காதுன்றாரு. ஸ்லோகன் சங்கம யுகத்தின் சுயராஜ்ய அதிகாரிகள் தாம் உலகராஜ்ய அதிகாரி ஆவார்கள். யாரு இந்த சங்கம யுகத்துல தன்னுடைய மனசு புத்தி எல்லாத்தையும் அடக்கி இந்த கண்ணு காது மூக்கு எல்லாம் என் பேச்சுதான் கேட்கணும், அதாவது ஆத்மா பேச்சு கேட்கணும், கண் காது மூக்கு வாயு அதாவது இஷ்டத்துக்கு ஆடாம மனசு அது போன போக்குல போகாம சுயராஜ்ய அதிகாரியா ஆத்மா சீட்ல உட்காந்து ஆத்மா இயக்கணும் இந்த உடலை. அந்த மாதிரி யார் சுயராஜ்ய அதிகாரியா இங்க இருக்கிறாங்களோ தன் உடலை இயக்குறாங்களோ ரதமா உட்காந்து இந்த உடல் ரதம், நான் தான் ரதி, ஆத்மா ரதி, இந்த உடல் ரதம். அந்த மாதிரி யார் உட்காந்து அதை இயக்குறாங்களோ சுயராஜ்ய அதிகாரியா இருந்து இயக்குறாங்களோ அவங்கதான் வருங்காலத்துல சொர்க்கத்துல உலகத்தையே ராஜ்யம் செய்யக்கூடிய அதிகாரியா ஆவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மற்றபடி நம்மளால இந்த உடலை நம்மளால அடக்க முடியல, மனசையும் அடக்க முடியல, அதிர்ஷ்டத்துக்கு ஆடுது, வாய் அதிர்ஷ்டத்துக்கு பேசுது, அது மாதிரி எதையும் கண்ட்ரோலே இல்லை, கண்ட்ரோலிங் பவரே இல்லைன்னா நம்ம பிரஜை ஆயிடுவோம். அங்க போயிட்டு உலக ராஜ்யம் பண்ண மாட்டோம், லட்சுமி நாராயணன் ஆக மாட்டோம், அங்க போயிட்டு பிரஜை ஆயிடுவோம். அதான் பாபா சொல்றாங்க, யார் இங்க எல்லாத்தையும் அடக்குறாங்களோ சுயராஜ்ய அதிகாரியா மாறுறாங்களோ அவங்க கண்டிப்பா உலக ராஜ்யத்தை அதிகாரியா மாறுவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.